அனைவருக்கும் வணக்கம். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தரம் 3 மற்றும் தரம் 2 சேர்ந்த அலுவலர்களுக்கான முதலாவது வினைத்திறமகாந்தட பரீட்சை, இரண்டாவது வினைத்திறமகாந்தட பரீட்சை ஆகியவற்றுக்கான நிதி சார்ந்த நடைமுறைகள் மற்றும் கணக்கீட்டு நடைமுறைகள் எனும் தலைப்பிலான வினாத்தாள்களுக்கு இப்பரீட்சைகளின் இரண்டாவது வினாத்தாளுக்கான வழிகாட்டல் செயலமர்வு ஒன்றில் மீண்டும் சந்திக்கிறோம். கடந்த செயலமர்வில் நிதி ஒழுங்கு விதி 1 மற்றும் 2 நிதி ஒழுங்கு விதிகளின் முதலாவது அத்தியாயத்தில் அமைந்திருக்கக்கூடிய நிதி ஒழுங்கு விதி 1 மற்றும் 2 முதலாம் பாகம் ஆகியவை தொடர்பாக பேசியிருந்தோம். எளிமையான மீட்டல் என்கிற அடிப்படையில் நிதி ஆண்டு என்றால் என்ன என்பதை வரைவிலக்கணம் செய்திருந்தோம். பொது நிதி தொடர்பாக அரசியலமைப்பில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள், பொது நிதி தொடர்பிலான அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் என்பது நிதி ஒழுங்கு விதி 2 முதலாம் பிரிவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அரசியலமைப்பு சட்ட ஏற்பாடுகள் என்ற வகையில் பொது நிதி மீதான பாராளுமன்றத்தின் கட்டுப்பாடு என்பதை பற்றிய ஒரு விரிவான விளக்கம் கதைச்சிருக்கிறோம். அது தொடர்பில் யூடியூப் காணொளி ஒன்று, குறைந்த அளவான நேரத்தை கொண்ட ஒரு யூடியூப்பில் ஏற்கனவே நான் பதிவிட்ட காணொளி ஒன்று உங்களுடைய பார்வைக்காக போட்டிருக்கிறேன். அப்படி இருக்கிற அந்த காணொலியை பார்ப்பதன் மூலமாக நீங்கள் ஒரு கட்டுரை வினாவுக்கு பாராளுமன்றம் பகிரங்க நிதியின் மீதான கட்டுப்பாட்டினை எவ்வாறு நடைமுறைப்படுத்துகிறது என்பது பற்றிய ஒரு வினா வினவப்பட்டால் முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் அதனை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதைத் தொடர்ந்து திரட்டு நிதி என்பதற்கான வரைவிலக்கணம், அதனுடைய உள்ளீடுகள் அல்லது உட்பாய்ச்சல்கள், அதன் மீதான பொறுப்பித்தல்கள் என்பவற்றை உள்ளடக்கி திரட்டு நிதியம் என்றால் என்ன என்று வினவப்பட்டால் அல்லது திரட்டு நிதியம் என சிறுகுறிப்பு வரையுமாறு கேட்கப்பட்டால் இந்த 3 விடயங்களையும் உள்ளடக்கியதாக உங்களோட விடை இருக்க வேண்டும் என்று பார்த்திருக்கிறோம். திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தொகைகளை மீளப்பெறுவது தொடர்பான பிரதானமான அம்சங்கள் 4 விடயங்கள் பார்த்திருக்கிறோம். நிதியமைச்சர் ஆணைச்சீட்டு வழங்குவது, பாராளுமன்றம் அனுமதித்த தொகைக்கு மட்டுமே ஒரு ஆணைச்சீட்டு வழங்க முடியும், பாராளுமன்றம் செயற்படாத காலத்தில் பகிரங்க சேவைகளுக்காக ஜனாதிபதி நிதியை விடுவிப்பது, பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் தேர்தலுக்கான நிதி ஏற்பாடு இல்லாத போது தேர்தல் செலவினங்களுக்காக ஜனாதிபதி திரட்டு நிதியிலிருந்து நிதியினை விடுவிப்பது என்கிற 4 அம்சங்கள் பார்த்திருக்கிறோம். அதில் ஜனாதிபதி தொடர்பாக தனியாக கேட்கப்படலாம் அல்லது முழுவதுமாக வினாக்கள் வினவப்படலாம். எதிர்பாராத செலவு நிதியம் தொடர்பான அம்சங்களை விவரிக்க சொல்லி கேட்டால் எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்று பார்த்திருக்கிறோம். பாராளுமன்றம் எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்று ஏற்பாடு செய்ய முடியும். அதிலிருந்து நிதியமைச்சர் சில விடயங்களை கருத்தில் கொண்டு தான் திருப்தி அடைகின்ற போது 2 விடயங்களை அடிப்படையாக கொண்டு திருப்தி அடைந்து ஜனாதிபதியின் சம்மதத்தை பெற்று முற்பணங்களை வழங்க முடியும். 3வது, பெற்றுக்கொள்ளப்பட்ட முற்பணத்துக்கு பாராளுமன்றத்தில் குறைநிரப்பு பிரேரணை ஒன்றை சமர்ப்பிப்பதன் மூலமாக அதனை சீர் செய்ய முடியும் என்பதாக பார்த்திருக்கிறோம். 152வது நிதி உறுப்புரை, அரசியலமைப்பு சட்டத்தின் 152வது உறுப்புரை திரட்டு நிதியத்தை பாதிக்கின்ற அல்லது திரட்டு நிதியத்தின் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஏதேனும் ஒரு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவது தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகள் பற்றி பேசுகிறது. 1, அமைச்சர் ஒருவரால் மட்டுமே அவ்வாறான சட்ட மூலங்கள் வரைவுகள் சமர்ப்பிக்க முடியும். 2வது, அவ்வாறு சமர்ப்பிப்பதற்கு முன்பாக அமைச்சரவையினுடைய அனுமதி அங்கீகாரம் பெறப்பட்டிருக்க வேண்டும் ஆகிய விடயங்களை நாங்கள் பார்வையிட்டோம். அதன் பின்பாக தொடர்ந்தும் நிதி ஒழுங்கு விதிகளினுடைய 2வது உறுப்புரையின் 2வது பகுதிக்குள்ள போனோம். அப்படி போன போது திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் எவ்வாறு கணிக்கப்படுகிறது என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் எவ்வாறு கணிக்கப்படுகிறது என்று கேட்டால் அல்லது திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் என தலைப்பிடப்பட்டால் சிறு குறிப்பாக கேட்கப்பட்டால் 2 விடயங்களை நீங்கள் எழுத வேணும். திரட்டு நிதியம் என்பதற்கான வரைவிலக்கணத்தை சொல்ல வேணும். திரட்டு நிதியம் என்பது குறித்த நோக்கத்திற்கென சட்டத்தினால் தனியாக குறித்து ஒதுக்கப்படாத குடியரசுக்கு சொந்தமான எல்லா பணத்தொகைகளையும் குறிக்கும் என்பதாக சொல்லிட்டு திரட்டு நிதியில் உள்ள பணம் எவ்வாறு கணிப்பிடப்படுகிறது என்ற விடயத்தையும் சொல்ல வேண்டும். திரட்டு நிதியில் உள்ள பணம் கீழ் வருமாறு கணிக்கப்படலாம் அல்லது திரட்டு நிதியில் உள்ள பணம் என்பது என்று சொல்லிட்டு திரைசேரி, அமைச்சுக்கள், திணைக்களங்கள், இலங்கை அரசாங்கத்தின் வெளிநாட்டு தூதராலயங்கள், குடியரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடல் கடந்த முகவர்கள் ஆகியோரின் வங்கி கணக்கிலும் கையிலும் உள்ள பணத்தொகையும் அரசாங்க முதலீடுகளையும் சேர்க்க வரும் பெறுமதி திரட்டு நிதியத்தில் உள்ள பணப்பெறுமதி ஆகும்.
என்பதாக நீங்கள் விட எழுதினா அப்படியே முழுமையான புள்ளியை தவிர்க்க முடியாமல் உங்களுக்கு தர வேணும். சரிதானப்பா? இந்த அளவில் நாங்கள் அழகாக அவ்வளோ விஷயத்தையும் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படும் செலவினம் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சரியா? இந்த திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படுகின்ற செலவினங்களை 2 விதமாக வகைப்படுத்தலாம். திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படுகிற செலவினங்கள் 2 விதமானவையாக இருக்கிறது. ஒன்று, அந்த செலவினங்களுக்கு பாராளுமன்றத்தினுடைய சம்மதம் அல்லது அனுமதி எடுக்க வேண்டும். பாராளுமன்றத்தினுடைய சம்மதம் அல்லது அனுமதி ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தினால பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் என்பது வரவு செலவு திட்டத்தினுடைய ஒரு பகுதி, அப்படி நினைச்சுக்கொள்ளுங்க. அல்லது இப்போதைக்கு வரவு செலவு திட்டம் என்றே நினைச்சுக்கொள்ளுங்க. யார் யாருக்கு எந்தெந்த அலகுகளுக்கு, அது அமைச்சுக்கள், திணைக்களங்கள், சிறப்பு அலகுகள் எல்லாம் இருக்கு, எந்த அலகுகளுக்கு எவ்வளவு தொகை ஏற்பாடு செய்யப்படுகிறது என்பதை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்து அது தொடர்பாக பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தி வாக்கெடுப்பு நடத்தி பாராளுமன்றத்தினுடைய அங்கீகாரம் பெறப்பட்டால், பாராளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்பட்டால் அதை நாங்கள் சொல்வது ஒதுக்கீட்டு அதிகார சட்டம். சரிதானே? அப்போ ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் அல்லது ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் ஒன்று வலுப்பெறாத நிலையில் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் நிறைவேற்றப்படாமலே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் அந்த நேரத்தில் அரசாங்கத்தினுடைய பகிரங்க சேவைகளுக்கு ஜனாதிபதி பணத்தை கொடுப்பார். தேர்தலுக்கு ஜனாதிபதி பணத்தை கொடுப்பார். அப்போ 153 பகிரங்க சேவைகளுக்காக ஜனாதிபதி பணம் கொடுப்பது, 154 தேர்தலுக்காக ஜனாதிபதி பணம் கொடுப்பது. இவற்றின் கீழ் செய்யப்படுகிற செலவுகள், இவற்றின் கீழ் செய்யப்படுகிற சேவைகளை வழங்கல் சேவைகள் என்று சொல்லும். இப்போ வழங்கல் சேவைகள் என்ன அவங்களுக்கு தெரிய வேணும். இது பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தின் மூலமாக அனுமதி பெறப்பட வேண்டியது. விசேட சந்தர்ப்பங்களில் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் நிறைவேற்றப்படாமல் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில ஜனாதிபதி செய்கின்ற செலவினங்களையும் வழங்கல் சேவைகளுக்குள்ள நாங்கள் அடக்கும். அப்போ திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படும் செலவினங்களை 2 பிரதான பகுதிகளுக்குள்ள அடக்கலாம். ஒன்று வழங்கல் சேவைகள், 2வது விசேட சட்ட சேவைகள். இந்த விசேட சட்ட சேவைகள் என்றால் இதுக்கு ஒவ்வொரு வருஷமும் பாராளுமன்றத்தில் போயிட்டு அனுமதி எடுக்க தேவையில்லை பிள்ளைகள். பாராளுமன்றத்தில் அதுக்கண்டு விசேட அனுமதி அல்லது பாராளுமன்றத்தினுடைய ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தில் அதுக்கு பாராளுமன்ற அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. அது ஏற்கனவே அரசியலமைப்பின் மூலமாகவோ அல்லது சில சட்டங்கள் மூலமாகவோ பாராளுமன்றத்தில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் தவிர்ந்த வேறு சட்டங்கள் மூலமாகவோ அனுமதிக்கப்பட்ட தொகையாக இருக்கும். அப்படி அனுமதிக்கப்பட்ட தொகைகளுக்கு அதே ஒரு 2வது அட்டவணை என்று சொல்லுவாங்க. 2வது அட்டவணை, அங்கே 3 விதமான அட்டவணைகள் சமர்ப்பிக்கப்படும் செலவினங்கள் தொடர்பில் நாங்கள் பிறகு அதை பற்றி பார்க்கலாம். சரிதானே? அப்படி மேற்கொள்ளப்படுகிற செலவினங்கள், அதாவது ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தில் பாராளுமன்றத்தின் அங்கீகாரம் பெறாமலே திரட்டு நிதியத்தின் மூலமாக செலவிட முடியுமான செலவினங்கள், அதை விசேட சட்ட சேவைகள் என்று சொல்வது. அந்த விசேட சட்ட சேவைகள் என்றால் என்ன என்று கேட்டுட்டு அதுக்கான உதாரணங்களை சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்பார். ஜனாதிபதிக்கான ஒதுக்கீடு, உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான ஒதுக்கீடு, அரசாங்க சேவை ஆணைக்குழு, நீதி சேவை ஆணைக்குழு, தேசிய போலீஸ் ஆணைக்குழு, லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு, பாராளுமன்றம், தேர்தல்கள் திணைக்களம், இப்போது தேர்தல்கள் ஆணைக்குழு, தேசிய கணக்காய்வு அலுவலகம், ஓம்புட்ஸ்மன் அலுவலகம், நிர்வாகத்துக்கான பாராளுமன்ற ஆணையாளர் என்பது ஓம்புட்ஸ்மன் அலுவலகம், சுகாதார அமைச்சு, அதுபோல ஓய்வூதிய திணைக்களம், திரைசேரி செயற்பாடுகள், ட்ரெஷரி ஆபரேஷனல் டிபார்ட்மெண்ட் என்று சொல்ற திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களம் போன்ற இந்த விடயங்கள் எல்லாம், இந்த தலைப்புகள் எல்லாம் ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் மூலம் பாராளுமன்ற அதிகாரம் பெறப்படாமலே திரட்டு நிதியத்தின் மூலம் செலவிட முடியுமான செலவினங்கள். இதை வேறு விதமாக சொல்றதாக இருந்தால் விசேட சட்ட சேவைகள். இப்ப விசேட சட்ட சேவைகள் என்றால் உங்களுக்கு என்னென்று தெரியும், வழங்கல் சேவைகள் என்றால் என்னென்று தெரியும். வழங்கல் சேவைகள் என்றால் என்ன? ஒதுக்கீட்டு சட்டத்தினால் அல்லது பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால். இந்த பாராளுமன்ற தீர்மானம் என்கிறது குறை நிரப்பு பிரேரணை போன்றவற்றை குறிக்கும்.
முதல்ல ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை போதாதென்றால் திருப்பி இன்னும் கொஞ்சம் தாங்க கொண்டு கேட்கறது தானே குறை நிரப்பு பிரேரணை. இப்போ குறை நிரப்பு பிரேரணை போன்ற தீர்மானங்கள். அப்போ ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் அல்லது பாராளுமன்ற தீர்மானம் இது ரெண்டும் ஒரு விடயமா. அப்புறம் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் பாராளுமன்ற தீர்மானம் என்று ரெண்டு விஷயமா எடுக்க தேவையில்லை. ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தினாலோ பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினாலோ என்று எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்ப முதலாவது விடயம் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் அல்லது பாராளுமன்ற தீர்மானத்தினால். இரண்டாவது, அந்த இரண்டாவதுக்கு பதிலாக நான் அல்லது என்று போடுறேன். அல்லது அரசியலமைப்பின் 153 மற்றும் 154 உறுப்புரையின் ஏற்பாடுகளினால் ஜனாதிபதிக்குள்ள அதிகாரத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற சேவைகள். ரெண்டு விதமாக ஒதுக்கீடு செய்யப்படும் சேவைகள் என்கிற பயனில ரெண்டு இடத்துல நிற்க போகுது. ஒன்று ஒதுக்கீட்டு சட்டத்தினால் அல்லது பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால் ஒதுக்கீடு செய்யப்படும் சேவைகள். இரண்டாவது அரசியலமைப்பின் 153, 154 உறுப்புரை நியதிகளின்படி வழங்கப்பட்ட அதிகாரத்தினால் ஒதுக்கீடு செய்யப்படும் சேவைகள் வழங்கல் சேவைகள் எனப்படும். இரண்டாவது விசேட சட்ட சேவைகள். அரசியலமைப்பின் குறித்த ஏற்பாடுகள் மூலமாக அதனோடு தொடர்புடைய ஏற்பாடுகள் அல்லது ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் தவிர்ந்த ஏனைய சட்டங்களின் மூலம். மேலே சொல்லப்பட்ட சட்டம் என்று சொல்லி இருக்கிறது ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் தவிர்ந்த ஏனைய சட்டங்களின் மூலம் ஏற்பாடு செய்யப்படும் சேவைகள் விசேட சட்ட சேவைகள் எனப்படும். அப்போ அந்த விசேட சட்ட சேவைகளில் எது எதுக்கு எவ்வளவு எந்தெந்த அரசியலமைப்பினால ஏற்பாடு செய்திருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அரசியலமைப்பின் 36ஆம் உறுப்புரையினால ஜனாதிபதியின் செலவினம் அதிகாரம் அளிக்கப்பட்டது, அது எல்லாம் வேணாம். அரசியலமைப்பின் 103ஆம் உறுப்புரையினால் தேர்தல் ஆணையாளருக்கான அல்ல தேர்தல் ஆணைக்குழுவுக்கான செலவினம் அனுமதி அளிக்கப்பட்டது என்ற விடயங்கள் எல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு இந்த முதலாம் குளம் மட்டும் உங்களுக்கு போதும். யாருக்குமே இவ்வளவு போதும் என்று நான் சொல்ல இல்லை, சரிதானே? எங்களுக்கு யாருக்கு இவி எக்ஸாம் படிக்கிறார்களுக்கு எங்களுக்கு இவ்வளவு போகும். இதில் இருக்கிறதே கூட ஒரு 5 எழுதினால் காணும். அதிமேதக ஜனாதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதிகள், அரசாங்க சேவை ஆணைக்குழு, நீதி சேவை ஆணைக்குழு, தேசிய போலீஸ் ஆணைக்குழு, தேர்தல்கள் ஆணைக்குழு, பாராளுமன்றம், தேசிய கணக்காய்வு அலுவலகம் என்று உங்களுக்கு ஞாபகம் வார நேரம், ஓம்புட்ஸ்மன் அலுவலகம், சுகாதார அமைச்சு, திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களம், ஓய்வூதிய திணைக்களம், பென்ஷன் கொடுக்குறதுக்கெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் பாராளுமன்றத்தில் அனுமதி எடுக்க தேவையில்லை. அதுக்கு ஏற்கனவே சட்டம் இருக்குது, சரிதானே? ஆகப்பழைய சட்டம் 70ஆம் ஆண்டு சட்டம் இருக்குது. அப்போ அங்கே இருந்து நாங்கள் இவ்வளவு விஷயத்தையும் எழுதினோம்னா போதும், சரியா? இப்போ பாருங்க, நாங்கள் இந்த திரட்டு நிதியம் என்பது தொடர்பாக பார்த்துக்கொண்டோம், சரிதானே? திரட்டு நிதியத்தில் இருந்து செய்யப்படுகிற செலவினங்களை வழங்கல் சேவைகள் விசேட சட்ட சேவைகள் என 2 பிரிவாக பிரிக்கிறோம். இந்த ரெண்டும் சுருக்கமாக எழுத தெரிய வேணும். இப்படித்தான் கேட்பாங்க. திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படும் 2 வகையான செலவினங்களை குறிப்பிட்டு சுருக்கமாக விவரிக்க இப்போ நீங்கள் எழுதணும் வழங்கல் சேவைகள் என்று போட்டு ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் அல்லது பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால் அல்லது அரசியலமைப்பின் 153 மற்றும் 154 உறுப்புரைகளின் நியதியின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரத்தினால் ஒதுக்கீடு செய்யப்படும் சேவைகள் வழங்கல் சேவைகள் எனப்படும். விசேட சட்ட சேவைகள் அரசியல் அமைப்பின் ஏற்பாடுகள் மூலம் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் தவிர்ந்த ஏனைய சட்டங்களின் மூலம் ஏற்பாடு செய்யப்படுகிற சேவைகள் விசேட சட்ட சேவைகள் எனப்படும். இவ்வளவு எழுதினா காணும். தனிய விசேட சட்ட சேவைகள் என்று கேட்கப்பட்டால் அரசியல் அமைப்பின் ஏற்பாடுகள் மூலமாக அல்லது ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் தவிர்ந்த ஏனைய சட்டங்களின் மூலம் ஏற்பாடு செய்யப்படுகிற சேவைகள் விசேட சட்ட சேவைகள் எனப்படும். அதுக்கு கட்டாயமாக உதாரணமும் நீங்கள் எழுத வேண்டும், சரிதானே? உதாரணம் நான் பல தடவை காட்டிட்டேன், இனி பிழைக்க விட மாட்டீங்க, சரியா எழுதுவீங்க அப்படின்னு நம்புகிறேன், சரியா? நான் அங்கால தொடர்ந்து போகிறேன். கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இலகுவாக பார்க்கக்கூடிய விடயம்தான். என்கிட்ட முதலே கேட்டிருந்தாங்க, சார் நீங்கள் எங்களுக்கு அந்த விளக்கம் சொல்ல இல்லை, அவருக்கா சொல்லுங்கள். நீங்கள் திரட்டு நிதி என்று சொல்லுகிற போது குறித்த நோக்கங்களுக்கு என சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத எல்லா நிதியும் என்று சொல்றீங்க. அப்ப குறித்த நோக்கத்துக்கு என சட்டத்தினால குறித்து ஒதுக்கப்பட்ட நிதியும் இருக்குதா? குறித்த நோக்கத்துக்கு என சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத எல்லா நிதியும் ஒதுக்கிட்டு அந்த தொகை எப்படி சொன்னாங்க? திரட்டு நிதி.
என்று சொன்னோம். குறித்த நோக்கத்துக்கென சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத நிதியம் எல்லாம் திரட்டு நிதியம். அப்போ அவங்க இன்னொன்று கேட்டாங்க, சார் குறித்த நோக்கத்துக்கென குறித்து ஒதுக்கப்பட்ட நிதியங்கள் இருக்கிறதா என்றால் ஆம் இருக்கிறது. அந்த நிதியங்களுக்கு என்ன பேர்? விசேட நியதி சட்ட நிதியங்கள். சரியா? விசேட நியதி சட்ட நிதியங்கள் என்பது அதனுடைய பேர். குறித்த நோக்கத்துக்கென சட்டத்தினால குறித்து ஒதுக்கப்பட்ட நிதியங்கள் விசேட நியதி சட்டங்கள். அதுக்கு விளக்கம் எப்படி சொல்றாங்க? அரசாங்கத்தின் நிதியளிப்பு முயற்சிகளின் இன்னொரு மூலம் பாராளுமன்றத்தினால் சட்டமாக்கப்பட்ட நியதி சட்டங்களின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட விசேட நிதியங்கள் ஆகும். அப்ப விசேட நியதி சட்ட நிதியங்கள் என்றால் என்ன என்று கேட்டால், நீங்கள் இவ்வளவு எழுதினா சரி, பாராளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்ட நியதி சட்டங்களின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட விசேட நிதியங்கள். இந்த நிதியங்களுக்கு பணம் எவ்வாறு பெறப்படுகிறது என்பதும், அந்த நிதியங்களிலிருந்து நிதி எவ்வாறு செலவிடப்பட வேண்டும் என்பதும் நியதி சட்டங்களினால் விதந்துரைக்கப்படுகிறது. விசேட நியதி சட்ட நிதியங்கள் ஆண்டு பொது மதிப்பீடுகளில் சேர்க்கப்படுவதில்லை. ஆண்டு பொது மதிப்பீடுகள் என்றால் அந்த வரவு செலவு திட்ட பொது மதிப்பீடுகளில் சேர்க்கப்படுவதில்லை. சரிதானே? அது தனியாக இருக்கு. சில வேளைகளில் இந்த விசேட நியதி சட்ட நிதியங்களுக்கு அரசாங்கம் ஏதேனும் நன்கொடை வழங்குமாக இருந்தால், அந்த நிதியங்களுக்கு ஏதேனும் நன்கொடை வழங்குமாக இருந்தால் அது பொது மதிப்பீடுகளில் அந்த தலையங்கங்கள், அந்தந்த தலைப்பண்டா என்ன, நிகழ்ச்சி திட்டமிட்டா என்னன்னு பிறகு பார்ப்போம், உதவு தொகை அல்லது மானியங்களாக காட்டப்படும். அப்போ நாங்கள் எங்களுக்கு விளங்கக்கூடியதாக எளிமையாக பார்த்துக்கொள்வோம். இந்த பிறகு பார்ப்போம் என்ற கதையை விட்டுட்டு எளிமையாக சொல்லுவோம். இந்த விசேட நியதி சட்ட நிதியங்கள் என்றால் என்னென்று விளங்கிட்டா, திரட்டு நிதியம் தவிர வேறு நிதியங்களும் உண்டா என்றால் இருக்கு. சரிதானே? அது சட்டத்தினால குறித்து ஒதுக்கப்பட்ட நிதியங்கள். என்ன சட்டத்தினால குறித்து ஒதுக்கப்படுகிறது? பாராளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்ட நியதி சட்டங்களின் பிரகாரம் உருவாக்கப்பட்டவை விசேட நியதி சட்ட நிதியங்கள் எனப்படுகிறது. பாராளுமன்றத்தினால் சட்டமாக்கப்பட்ட நியதி சட்டங்களின் பிரகாரம் உருவாக்கப்பட்டவை விசேட நியதி சட்ட நிதியங்கள் எனப்படுகிறது. இந்த நிதியங்களுக்கு பணம் எவ்வாறு சேகரிக்கப்படும் என்பதையும், அந்த நிதியங்களிலிருந்து எவ்வாறு நிதி செலவிடப்பட வேண்டும் என்பதையும் சட்டம் குறித்துரைக்கிறது. மூன்றாவது, விசேட நியதி சட்ட நிதியங்கள் பொது மதிப்பீடுகளில் சேர்க்கப்படுவதில்லை. நான்காவது, ஆண்டு மதிப்பீடுகளில் இவ்வாறான நிதியங்களுக்கென செய்யப்படும் ஏற்பாடுகள் உதவு தொகை அல்லது மானியங்கள் என்பதாக அமையும். 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. அநேகமாக விசேட நியதி சட்ட நிதியங்கள் என்ற ஒரு ஷோர்ட் நோட்ஸை தந்தால் உங்களுக்கு 5 புள்ளி கொடுப்பார்கள், 5 புள்ளிகள் கொடுப்பார்கள். முதலாவது, பாராளுமன்றத்தினால் சட்டமாக்கப்பட்ட நியதி சட்டங்களின் பிரகாரம் உருவாக்கப்பட்டவை விசேட நியதி சட்ட நிதியங்கள் எனப்படுகிறது. இரண்டாவது விடயம், இந்த நிதியங்களுக்கு பணம் எவ்வாறு சேகரிக்கப்படுகிறது என்பதும், அந்த நிதியங்களிலிருந்து எவ்வாறு நிதி செலவிடப்பட வேண்டும் என்பதும் குறித்த சட்டங்களில் குறித்துரைக்கப்படுகிறது. மூன்றாவது, விசேட நியதி சட்ட நிதியங்கள் பொது மதிப்பீடுகளில் சேர்க்கப்படுவதில்லை. நான்காவது, இந்த நிதியங்களுக்கு ஆண்டு மதிப்பீடுகளில் செய்யப்படும் ஏதாவது ஏற்பாடு இருப்பின் அது உதவு தொகை அல்லது மானியம் என்பதாக அமையும். இந்த 4 விடயங்களை உள்ளடக்கி விடை எழுதலாம். இதுக்கு மேலே நான் கதைக்க இல்லை. சரியா? சரி. இப்போ இடையில் சில விடயங்களை நான் இப்போதைக்கு முற்பண கணக்கு முயற்சி எல்லாம் கையை விட்டுட்டே போகிறேன். ஏன் கையை விட்டு போகிறேன்னா, இன்றைக்கு எனக்கு தெரியாது. சரிதான்? இப்போ நான் அந்த விஷயத்தை படிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் உங்களோட பேசுகிறேன். இப்போதைக்கு அது அப்படியே இருக்கட்டும். சரியா? அந்த பகுதியை விட்டு நான் கொஞ்சம் எளிமையான பகுதி. இப்போ நான் இடையிட உங்களுக்கு சொல்லி கொண்டு வரேன். நிதி ஒழுங்கு விதி 5 என்னென்று சொல்லுங்கோ என்று கேட்டால் நீங்கள் சொல்லணும் அது கடல்லையே இல்லை பாருங்கோ. நிதி ஒழுங்கு விதி 5 என்பதன் கீழ் எதுவும் இன்னும் உருவாக்கப்படவில்லை. இப்படி இடைக்கிடையே எஃப்ஆரில் இல்லாத இடங்கள் இருக்குது. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணணும்னு சொல்லி தந்தேன்.
சரியா? அந்த வகையாக இருக்கு. நான் இந்த ஆண்டு மதிப்பீடுகள் சமர்ப்பிக்கிறது இது தொடர்பான விடயங்களை பேசுவதற்கு முன்பாக உங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் ஒன்றை பற்றி கதைக்க போகிறேன். நிதி ஒழுங்கு விதி 8க்கு போகிறேன். சரிதானே? இந்த நிதி ஒழுங்கு விதி 8 தொடர்பாக என்ன பேச போகிறோம் என்றால், ஆண்டு மதிப்பீடுகளில் பிள்ளைகள் ஆண்டு மதிப்பீடு என்று சொல்லி ஒன்று வருகிற வேளைகளில் இந்த ஆண்டு மதிப்பீட்டில் ஒவ்வொரு அலகுகளுக்கும் ஒவ்வொரு அலகு என்று நான் சொல்லுகிறது விசேட செலவின அலகுகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எந்த அமைச்சுக்கும் கீழே வராத நிறுவனங்கள் இருக்கிறது. ஒரு அமைச்சுக்கு கீழேயும் அவர்கள் வர மாட்டார்கள். சரிதானே? உதாரணத்துக்கு ஜனாதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதிகள், அமைச்சரவையின் அலுவலகம், அரசாங்க சேவை ஆணைக்குழு, நீதி சேவை ஆணைக்குழு, தேசிய போலீஸ் ஆணைக்குழு, நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபை, இந்த மாதிரியான சில அமைப்புகள் எந்த அமைச்சுக்கு கீழையும் வாரதில்லை. சரியா? இப்படி நான் சொன்னதில் சிலது அமைச்சுக்குள்ளே வருகிறதையும் உள்ளடக்கிட்டேன். சரி, சிலது அமைச்சுக்கு கீழே வராதவை இருப்பின. அப்போ இவற்றை நாங்கள் சொல்லுகிறது விசேட செலவீட்டு அலகுகள். இது தவிர அமைச்சுக்கள் வரும், திணைக்களங்கள் வரும். சரிதானே? அமைச்சுக்கள் வரும், திணைக்களங்கள் வரும். அமைச்சுக்களின் கீழ் திணைக்களங்கள் இருக்கும், ஆனால் திணைக்களங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். இந்த நிறுவனங்களுக்கு ஒரு தொகையை ஏற்பாடு செய்வார்கள். இந்த தொகையை ஏற்பாடு செய்தால் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் எவ்வளவு தொகை ஏற்பாடு செய்யப்படுகிறது, எவ்வளவு நிதி அடுத்த ஆண்டில் விடுவிப்பதற்கு பாராளுமன்றத்தின் சம்மதம் பெறப்படுகிறது என்கிற அடிப்படையில் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் தயாரிக்கப்பட்டது. சரியா? இந்த ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்துக்குள்ளே பாருங்க, ஜனாதிபதி, பிரதமர், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், அமைச்சரவை, இப்படியாக நிறைய இதில் எத்தனை செலவீட்டு அலகுகள் வருகிறது என்பது காலத்துக்கு காலம் வேறுபடலாம். சரிதானே? இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தந்தேன். இதில் பாருங்கள், மாவட்ட செயலகங்கள், மாவட்ட செயலகம் 255 கொழும்பில் ஆரம்பித்து கேகால 279 வரையில் 25 மாவட்ட செயலகங்களுக்கும் அவை திணைக்களங்கள், ஒவ்வொரு திணைக்களங்களாம். இந்த திணைக்களங்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. காமநல அபிவிருத்தி திணைக்களம், நீர்ப்பாசன திணைக்களம், வன சீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம், இப்படியெல்லாம் திணைக்களங்களுக்கு என்று சொல்லி நிதிகள் ஒதுக்கி இதை பற்றி ஒவ்வொரு பக்கத்தில் இப்போ இலங்கை சுங்கத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பற்றி 193ஆம் பக்கத்தில் காட்டியிருக்கான். இது முகப்பு நான் காட்டுகிறது. சரியா? இப்போ இப்படி காட்டப்படுகிற இந்த நிறுவனங்கள் அல்லது இந்த அலகுகள், செலவின அலகுகள், அமைச்சுக்கள், திணைக்களங்கள் இருக்கணும் தானே, இவையை சொல்லுகிறது நாங்கள் செலவு தலைப்பு. இது எப்படி சொல்கிறோம்? நாங்கள் இப்போதைக்கு சும்மா குறித்து வச்சுக்கொள்ளுங்க, செலவு தலைப்பு என்று சொல்லுவோம். சரிதானே? செலவு தலைப்பு. இந்த செலவு தலைப்பு என்பது அந்த நிறுவனங்கள், அந்தந்த நிறுவனங்களை சுட்டுவதற்காக ஆண்டு மதிப்பீடுகளில் காட்டப்படுகிற இலக்கத்தினால வெளிப்படுத்தப்படும். இது 3 இலக்கங்களால் காட்டப்பட வேண்டும். 3 எண்கள் கொண்ட இலக்கம். இலக்கம் என்றது வேறு, எண் என்ற வேறு. நான் சொல்றது 3 டிஜிட். சரிதானே? அப்போ 001 அதிமேதகு ஜனாதிபதியினுடைய தலைப்பு எப்படி இருக்கும்? 001. இப்படி ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு என்ன இலக்கம் போட்டிருக்கிறாங்க? 020. நாங்கள் 020 என்று சொல்லுவோமே. அப்ப இப்படி இருந்தால் இது எப்படி என்னன்னு சொல்லுகிறது? செலவு தலைப்பு. சரியா? செலவு தலைப்பு. அப்ப செலவு தலைப்புண்டா என்னன்னு விளங்கிட்டு உங்களுக்கு. இனி அடுத்தது கவனிங்க. இந்த செலவு தலைப்புக்கு கீழே இப்ப நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது அதிமேதகு சனாதிபதி என்று சொல்லி இருக்குதானே, அவருக்கு 001 அதிமேதகு சனாதிபதி என்பது ஒரு நிறுவனத்தை குறிக்கும், ஒரு நபரை குறிக்காது. சரிதானே? அவருக்கு கொடுக்குற காசை பிள்ளைகள், அந்த ஜனாதிபதிக்கு கொடுக்குற காசை 2 பெரிய வகைப்படுத்தல்களுக்குள்ளாக நகர்த்த முடியும். 2 பெரிய வகைப்படுத்தல்கள் இருக்குது. சரிதானே? அந்த 2 பெரிய வகை, அந்த 2 பெரிய வகையும் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று தொழிற்பாட்டு நடவடிக்கைகள்,
தொழிற்பாட்டு நடவடிக்கைகள், ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்கிறோம். தொழிற்பாட்டு நடவடிக்கைகள். ரெண்டாவது அபிவிருத்தி நடவடிக்கைகள். ரெண்டாவது, நான் இதில் ஸ்க்ரீனில் தெரிய இல்லைன்னா இப்போதைக்கு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அபிவிருத்தி செயற்பாடுகள், தொழிற்பாட்டு செயற்பாடுகள். ரெண்டாவது அபிவிருத்தி செயற்பாடுகள். இப்போ தொழிற்பாட்டு செயற்பாடுகள் என்பது எந்த நிறுவனத்துக்கும், அது ஜனாதிபதிக்கு தான் குறிக்க வேணும் இல்லை, சரிதானே? அதில் யாருக்கு ஒதுக்கப்படுமாக இருந்தாலும், யாருக்கு அந்த விடயம் ஒதுக்கப்படுமாக இருந்தாலும், இப்போ நீங்கள் இப்படி பார்த்துக்கொள்ளுங்களே, கமத்தொழில் அமைச்சு 118ஆம் இலக்கத்துக்கு கமத்தொழில் அமைச்சுக்கு காசு ஒதுக்குறாங்க, சரியா? கீறி காட்டினா தான் உங்களுக்கு ஒரு மன திருப்தி வரும். என்ன சரி, இங்கே பாருங்கள், கமத்தொழில் அமைச்சு. இந்த கமத்தொழில் அமைச்சு எப்படி குறிக்க போகிறாங்க? 118, சரிதானே? கமத்தொழில் அமைச்சு என்பது 118. இந்த 118க்குள்ள பிறகு 2 விதமாக பிரிக்கலாம். 1, 2. 1 2 இலக்கம் போட்டால் அது என்னத்துக்கு சொல்லும்? தொழிற்பாட்டு நடவடிக்கைகள். 2 2 இலக்கம் போட்டால் அபிவிருத்தி நடவடிக்கைகள். இப்படி போடப்பட்டால் இதை சொல்லுகிறது பிள்ளைகள் நிகழ்ச்சி திட்டம், ப்ரோக்ராம் என்று சொல்லுவாங்க. எந்த ப்ரோக்ராமுக்கு காசு ஒதுக்கி இருக்கு, செயற்பாட்டு நடவடிக்கைகளா அபிவிருத்தி நடவடிக்கைகளா என்பதை பார்த்துட்டு நாங்கள் அதை சொல்லலாம், சரியா? இதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்பாட்டு நடவடிக்கைகளுக்குள்ள நிறைய விடயங்கள் அடங்கும். நான் உங்களுக்கு அப்படி அடங்கின ஒரு விடயத்தை எடுத்து வச்சு காட்டினால் நீங்கள் இன்னும் சந்தோஷமாக இதை விளங்கி கொள்ளுவீங்க. நான் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறத விட அந்த பகுதியை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தினா இன்னும் புரிதல் அதிகமாக இருக்கும், சரியா? இப்போ இந்த பகுதியை பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இது முதலாவது என்ன போட்டிருக்கேன்னு பாருங்க, 001 அதிமேதகு ஜனாதிபதி. அது என்னது? தலைப்பு. தலைப்பு என்பது என்னதை சொல்லும்? எந்த நிறுவனத்துக்குரியது. அதில் பாருங்க, தொழிற்பாட்டு நடவடிக்கைகள் என்று சொல்லி இருக்கு. 1 தொழிற்பாட்டு நடவடிக்கைகள், சரியா? தொழிற்பாட்டு நடவடிக்கைகளுக்கு கீழே 001, தொழிற்பாட்டு நடவடிக்கைகளுக்கு கீழே 001. இந்த 2ஆவதாக சொல்லப்பட்டிருக்கிற, நான் இந்த நட்சத்திர அடையாளம் போடுகிற இடம் இருக்கு தானே, இந்த 1 என்பது இது என்னென்று சொல்றது? நிகழ்ச்சி திட்டம், ப்ரோக்ராம் என்று சொல்லி சொல்லுவோமா, அது ப்ரோக்ராம். அடுத்தது இந்த ஜனாதிபதி அலுவலகம் 001 என்று போடுறோமே, அது அந்த 1 என்பதன் கீழ் வருகிற 001 ஒரு கருத்திட்டம். அப்படி வருகிறதுக்கு என்ன பெயர் சொல்றோம்? கருத்திட்டம் என்று சொல்லி பெயர் சொல்றோம், சரியா? இதே மாதிரி பாருங்க, இந்த 1 தொழிற்பாட்டு நடவடிக்கைகள் என்பதுக்குள்ள ஒரு கருத்திட்டம் இருக்கு. 2வது கருத்திட்டமும் இருக்குது பாருங்க, பொது நிர்வாகம் மற்றும் தாபன சேவைகள். அப்ப தொழிற்பாட்டு நடவடிக்கைகள் என்கிற நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள ஒரு கருத்திட்டம் இருந்தது, 2வது கருத்திட்டமும் இருக்கு, சரியா? இப்ப பாருங்க, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வசதிகள், இது 3வது கருத்திட்டம். பொது நிறுவனங்கள், விசேட முகவராண்மைகள் மற்றும் அபிவிருத்தி கருத்திட்டங்கள், இது 4வது கருத்திட்டம். அப்போ ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் கருத்திட்டங்களும் அடங்கும், சரிதானே? அப்போ ஒரு நிகழ்ச்சி திட்டம், தொழிற்பாடு நடவடிக்கைகள் என்கிற நிகழ்ச்சி திட்டத்துக்கு கீழே 4 கருத்திட்டங்களை பார்த்தோம். அடுத்த பாருங்க, 2வது நிகழ்ச்சி திட்டம் அபிவிருத்தி செயற்பாடுகள் என்கிற நிகழ்ச்சி திட்டத்துக்கு கீழே ஒரு கருத்திட்டம், அது 6ஆம் இலக்க கருத்திட்டம், விசேட முயற்சிகள். அங்க கருத்திட்டத்துக்கு என்ன இலக்கம் கொடுத்திருக்குது? 6ஆம் இலக்கம், விசேட முயற்சிகள். இப்ப பிள்ளைகளுக்கு விளங்குதா? ஒரு தலைப்பு இருக்கும், அந்த தலைப்பின் கீழே நிகழ்ச்சி திட்டங்கள் இருக்கும். 2 நிகழ்ச்சி திட்டம் தான் இருக்குது.
தொழிற்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் அதை காட்டுவதற்கு இலக்கம் 1 என்று குறிக்க வேணும். தனியாக 1 ஒற்றை இலக்கமா, ஒற்றை எண்ணினால் ஆன இலக்கம். 2 அபிவிருத்தி செயற்பாடு. அதன் கீழே கருத்திட்டங்கள் இருக்கும். கருத்திட்டங்கள் எத்தனை இலக்கத்தால் காட்டப்பட வேணும்? 2 எண்கள் கொண்ட இலக்கத்தினால காட்டப்பட வேண்டும். 01, 02, 03, 04 என்று சொல்லி. சரியா? இப்போ பாருங்க, இப்படி இருக்கிற கருத்திட்டத்தை நாங்கள் எடுத்து பார்க்குற நேரத்தில் ஒரு கருத்திட்டம் சில வேளைகளில் உப கருத்திட்டங்களாக பிரிக்கப்படலாம். 03 முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வசதிகள் என்று சொல்லி வருகிற நேரத்தில் அதில் பாருங்க உபகருத்திட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. 002 முன்னாள் ஜனாதிபதி கௌரவ சந்திரிக பண்டாரநாயக்க குமாரதுங்க. முன்னாள் ஜனாதிபதியின் விதவை திருமதி ஹேமா பிரேமதாஸ். முன்னாள் ஜனாதிபதி கௌரவ மஹிந்த ராஜபக்ச. முன்னாள் ஜனாதிபதி கௌரவ மைத்ரிபால சிறிசேன. முன்னாள் ஜனாதிபதி அதிமேதகு கோட்டாபய ராஜபக்ச. இப்ப பாருங்க, ஒரு கருத்திட்டம் 03 என்கிற கருத்திட்டம் உப கருத்திட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. 002, 004, 005, 006, 007. விளங்குதா? இப்போ கருத்திட்டம் 2 இலக்கங்களால் ஆனது. உப கருத்திட்டம் 3 எண்கள் கொண்ட இலக்கங்களால் ஆனது. திருப்பியும் 3 எண்களால உபகருத்திட்டம் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் சொன்ன விடயம் நான் உங்கள் எல்லாருக்கும் விளங்கிட்டது என்று கருதி கொண்டு இன்னும் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஏரியாக்குள்ள உங்களை கூட்டிக் கொண்டு போகிறோம். சரியா? ஒரு சமரியை சொல்லிட்டு போவோமே, விளங்கிட்டா விளங்கலையா என்ற சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல். ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் அல்லது வரவு செலவு திட்டத்தில் செலவின அலகுகளுக்காக, அதாவது விசேட செலவீட்டு அலகுகள், அமைச்சுக்கள், திணைக்களங்கள் என்பவற்றை குறிப்பதற்காக அவற்றை அடையாளப்படுத்துவதற்கென இலக்கங்கள் குறித்து ஒதுக்கப்படுகிறது. அவ்வாறு குறித்து ஒதுக்கப்படுகிற இலக்கம் தலைப்பு என அழைக்கப்படுகிறது. இந்த தலைப்பு என்பது 3 எண்களாலான ஒரு இலக்கத்தை கொண்டிருக்கு. 3 எண்களினாலான ஒரு இலக்கம். நாங்கள் எங்களுடைய வசதிக்காக 001 என்பது அதிமேதகு ஜனாதிபதி எனும் தலைப்பை குறிக்கிறது. ஒவ்வொரு செலவின தலைப்பும் 2 வகையான நிகழ்ச்சி திட்டங்களை கொண்டிருக்கலாம். கட்டாயம் 2 நிகழ்ச்சி திட்டங்களும் இருக்க வேணும் என்று இல்லை, ஆனால் இருந்தால் ஆகக்கூடியது 2 நிகழ்ச்சி திட்டங்களை கொண்டிருக்கலாம். தொழிற்பாட்டு செயற்பாடுகள், 2வது அபிவிருத்தி செயற்பாடுகள். தொழிற்பாட்டு நடவடிக்கைகள், 2வது அபிவிருத்தி நடவடிக்கைகள். தொழிற்பாட்டு நடவடிக்கைகள் எனும் நிகழ்ச்சி திட்டத்தை குறிப்பதற்கான இலக்கம் 1. அபிவிருத்தி நடவடிக்கைகள் எனும் நடவடிக்கையை குறிப்பதற்கான நிகழ்ச்சி திட்டத்தை குறிப்பதற்கான இலக்கம் 2. இதில் ஒவ்வொரு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழும் கருத்திட்டங்கள் அமைந்திருக்கும். அது பல கருத்திட்டங்கள் அமையலாம். இந்த கருத்திட்டங்கள் 2 எண்கள் கொண்ட இலக்கத்தினால காட்டப்படும். 2 எண்கள் கொண்ட இலக்கத்தினால காட்டப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு அதிமேதகு ஜனாதிபதி எனும் தலைப்பின் கீழ், அதிமேதகு ஜனாதிபதி என்கிற தலைப்பின் கீழ் காட்டப்பட்டிருக்கக்கூடிய கருத்திட்டங்களாக நாங்கள் பார்க்கிறோம். 01 ஜனாதிபதி அலுவலகம், 02 பொது நிர்வாகம் மற்றும் தாபன சேவைகள், 03 முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வசதிகள், 04 பொது நிறுவனங்கள் அல்லது விசேட முகவராண்மைகள் மற்றும் அபிவிருத்தி கருத்துக்கள். இவை எல்லாம் 1 எனும் நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள அடங்கும். 2 எனும் நிகழ்ச்சி திட்டம் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு கீழே 6ஆம் இலக்க கருத்திட்டம். இதுக்கு திருப்பி 01 என்று கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு பிறகு உங்களுக்கு விளங்கும். இது 06 விசேட முயற்சிகள் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவு காசு ஒதுக்கி இருக்கு என்றெல்லாம் காட்டியிருக்கிறாங்க. இந்த கருத்திட்டங்கள் சில வேளைகளில் தேவையை பொறுத்து, கட்டாயமாக எல்லா கருத்திட்டங்களும் உபகருத்திட்டங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என்று இல்லை. சில வேளைகளிலே அவை பிரிக்கப்படலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, 4வது கருத்திட்டம் இங்க உபகருத்திட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு.
சரிதானே? 001 01 0 037 039 என்கிற 4 கருத்திட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. அதுபோல முன்னாள் ஜனாதிபதிகளுக்கானது 6 கருத்திட்டங்களாக பிரிச்சிருங்க. சரிதானே? அதில் 03 என்பதும் இல்லை, 01 என்பதும் இல்லை, 001 இல்லை, 003 என்பதும் இல்லை. அவர்கள் இப்போது இல்லை என்பதனாலே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இலக்கத்தை மாற்ற இல்லை. சரிதானே? அப்போது அதில் பாருங்கள், சந்திரிகா பண்டாரநாயகா குமாரதுங்க அவர்களுக்கு 002, அதே போல் கேமா பிரேமதாசா அவர்களுக்கு 004, மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு 005, மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு 006, கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு 007 என்கிற இலக்கங்களை கொடுத்து 5 உபகருத்திட்டங்களாக அவை பிரிக்கப்பட்டிருக்கு. இனி பிள்ளைகள் கவனிங்க, இந்த ஒரு கருத்திட்டத்தின் கீழ், ஏதேனும் ஒரு கருத்திட்டத்தின் கீழே உள்ளடங்குகிற செலவினங்களை நாங்கள் 2 பெரிய பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒரு கருத்திட்டத்துக்கு கீழே 2 விதமான செலவுகள் ஏற்படும். ஒன்று மீண்டெழும் செலவினங்கள். மீண்டெழும் செலவினங்கள் என்றால் அது செய்ய செய்ய திரும்பி திரும்பி வரும். உதாரணத்துக்கு சம்பளம், சரிதானே? ஒவ்வொரு மாதமும் திருப்பி திருப்பி வரும். எரிபொருள், காகிதாதிகள், இப்படி வருகிறவையெல்லாம் மீண்டெழும் செலவினங்கள். இந்த மீண்டெழும் செலவினங்கள் என்பது அதனுடைய பண்பு சார்ந்து சொல்லுகிறேன். நீங்கள் அந்த அளவுக்கு பெரிய விளக்கம் எல்லாம் கொண்டிருக்க தேவையில்லை. ஓரளவு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரொம்ப அதிகமாக இல்லாமல். மீண்டெழும் செலவினம், இந்த செலவினம் என்பது சொத்துக்களை உருவாக்காது, பொறுப்புகளை குறைக்காது, வருமானங்களை தராது. மீண்டெழும் செலவினங்கள் என்பது சொத்துக்களை உருவாக்காது, பொறுப்புகளை குறைக்காது, வருமானங்களை தராது. உதாரணத்துக்கு பென்ஷன், சரிதானே? ஏதாவது பட்டக்கடனில் குறையுமோ, பென்ஷனால இருந்து வருமானம் பெறுமோ அரசாங்கத்துக்கு திருப்பி? இல்லை, சரிதானே? அப்போ சொத்துக்களை உருவாக்காது, பொறுப்புகளை குறைக்காது, மிக முக்கியமான விடயமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளவும். வருமானங்களை தராது. இப்போ இங்கே இதை மீண்டெழும் செலவினங்கள். மூலதன செலவினம் என்றால் இது சொத்துக்களை உருவாக்கும், சரியா? உதாரணத்துக்கு காணி, கட்டடங்கள், வாகனங்கள், இயந்திரங்கள் போன்றவற்றுக்காக அவற்றை கொள்வனவு செய்வதற்கு ஏற்படுகிற செலவு மூலதன செலவினம். இது சொத்துக்களை உருவாக்கும், பொறுப்புகளை குறைக்கும், வருமானங்களை தரும், சரியா? இது மூலதன செலவினம். அப்போ இதை உங்கள்கிட்ட கேட்பாங்க. கருத்திட்டம் ஒன்றில் அடங்குகிற 2 வகையான செலவினங்களும் அவை. கருத்திட்டத்தில் அடங்குகிற 2 விதமான செலவினங்கள். கவனிங்க, இதை போய் தவறாக சில வேளைகளில் திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படும் 2 விதமான செலவினங்கள் என்று சொல்லி படிக்கிறார்களும் இருக்கு. அது அவதானமாக இருக்க வேணும். திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படுகிற செலவினங்கள் என்று கேட்கப்படுமாக இருந்தால் நீங்கள் ஏற்கனவே பார்த்த என்ன செலவினங்கள்? வழங்கல் சேவைகள், விசேட சட்ட சேவைகள் என்று சொல்லப்படுகிற 2 விதமான செலவினங்களை பற்றித்தான் நீங்கள் கதைக்க வேணும். அதுதான் அவர் கேட்கிறார் என்று புரிஞ்சு கொள்ளுங்கள், சரிதானே? இது திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படுகின்ற செலவினங்கள் 2 பிரதான பகுதிக்குள்ள அடங்கும். இப்படி செய்யப்படுகிற செலவினங்கள் சிலது வழங்கல் சேவைக்குள்ள, சில நிறுவனங்களுக்கு கொடுத்தா அது வழங்கல் சேவை, சில நிறுவனங்களுக்கு கொடுத்தா சட்ட சேவை. அது எதன் மூலமாக அந்த நிறுவனத்துக்குரிய தொகை ஏற்பாடு செய்யப்படுகிறது என்றதை பார்த்தால் அது வழங்கல் சேவையா விசேட சட்ட சேவையா என்பது வேறுபடும். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல சில வேளை கமத்தொழில் அமைச்சுக்கு கொடுக்கிறது வழங்கல் சேவையாக இருக்கும், சுகாதார அமைச்சுக்கு ஒதுக்குற காசு விசேட சட்ட சேவையாக இருக்கும். சொல்ற விளங்குதான்? கமத்தொழில் அமைச்சுக்கு அல்லது கைத்தொழில் அமைச்சுக்கு ஒதுக்குறது வழங்கல் சேவைக்குள்ள வேறு. அது ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தில் பாராளுமன்றத்தின் அனுமதியினோடு ஒதுக்கப்படுகிறது. நலனோம்புகை அமைச்சு, சுகாதார அமைச்சுக்கு ஒதுக்கப்படுகிறது விசேட சட்ட சேவைகள். அது அரசியலமைப்பு சட்டத்தினாலே ஏற்பாடு செய்யப்பட்டது.
தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அது அரசியலமைப்பின் 103வது உறுப்புரையினாலே ஏற்பாடு செய்யப்பட்டது. அதுக்கு பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தி கூட்டி குறைச்சி அது பற்றி ஒன்றும் கலைக்கிறீர்கள். அது ஒதுக்கி இருக்கண்டு ஒரு அட்டவணையில காட்டப்படும், அவ்வளவுதான். 2ஆம் அட்டவணையில அது தனியாக காட்டப்பட்டிருக்கும், அவ்வளவு காட்டினா சரி. அதை போய் நீங்கள் ஒரு கருத்திட்டத்தின் செலவினங்கள், ஒரு கருத்திட்டத்துக்குள்ள வளங்கள் சேவையும் இருக்கும், விசேட சட்ட சேவையும் இருக்கும் என்று குழம்பிக் கொள்ளக்கூடாது. விளங்கிட்டா அது ஒரு எந்த நிறுவனம் எந்த வகைக்கு வரும் என்பதை பற்றிய கதை. வளங்கள் சேவை என்றா என்ன, விசேட சட்ட சேவை என்றா என்ன என்பதில் நாங்கள் கிளியர். அதை போய் குழப்பிக்கொள்ள மாட்டோம். அப்படி கொடுத்த ஒவ்வொரு செலவீட்டு அலகுக்கும் அல்லது ஒவ்வொரு அமைச்சுக்கும் ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் காசு ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. அது சில ஏற்பாடு வளங்கள் சேவைக்கு இருக்கும், சில ஏற்பாடு விசேட சட்ட சேவைக்கு இருக்கும். அந்த ஏற்பாடு செய்யப்படுகிற போது அந்த நிறுவனத்தை குறித்து காட்டுவதற்கு நாங்கள் என்ன சொல்றோம், தலைப்பு என்ற விஷயத்தை காட்டு. அந்த தலைப்பின் கீழே 2 நிகழ்ச்சி திட்டங்கள் இருக்கு. தொழிற்பாட்டு நடவடிக்கைகள், அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்று சொல்லி இருக்கு. அந்த தொழிற்பாடு நடவடிக்கை, அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்கிற 2 விஷயத்துக்கு கீழே கருத்திட்டங்கள் இருக்கு. சில வேளையில் அந்த கருத்திட்டத்தை உபகருத்திட்டமாகவும் பிரிப்போம். இப்போ கருத்திட்டத்தின் கீழே அல்லது ஒரு உபகருத்திட்டத்தின் கீழே வர செலவை பிள்ளைகள் 2 விதமான செலவுகளாக நாங்கள் காட்டப்போம். அந்த செலவுகளை 2 விதமான செலவுகளாக காட்டப்போகிறோம். எப்படி? மீண்டெழும் செலவினங்கள், மூலதன செலவினங்கள். அப்போ ஒரு கருத்திட்டத்துக்கு உள்ள 2 விதமான செலவினங்கள் இருக்கும். சரியா? மீண்டெழும் செலவினங்கள், மூலதன செலவினங்கள். இந்த மீண்டெழும் செலவினங்கள் எல்லாம் 10 என்கிற இலக்கத்தில் தொடங்கும். சரியா? ஆள்சார் வேதனாதிகள் 10, பிரயாண செலவினம் 11, வழங்கல்கள் 12, பராமரிப்பு செலவினம் 13, சேவைகள் 14, மாற்றல்கள் 15, வட்டி கொடுப்பனவுகளும் கழிவுகளும், இங்கே தள்ளுபடிகள் இருக்கு, வட்டி கொடுப்பனவுகளும் கழிவுகளும், ஏனைய மீண்டலும் செலவினங்கள். அப்போ 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 என்பதாக இருக்கு. மூலதன செலவினங்கள் 20, 21, 22, 23, 24, 25 என்பதாக இலக்கங்களால் குறித்து காட்டப்படும். உங்களுக்கு கேள்வி எப்படி வாரதுண்டா, மீண்டலும் செலவினங்களுள் அடங்குகிற செலவின வகுதிகள் 5 தருக, அல்லது மீண்டலும் செலவினங்கள் மூலதன செலவினங்கள் என்று சொல்லி போட்டு ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் தாருங்கோடு கேட்பாங்க. இப்போ இதுகளுக்கு இலக்கம் இருக்குது நண்பரை காட்டுவோம், நீங்கள் பயப்பட தேவையில்லை. மீண்டலும் செலவினங்களை இந்த ஒழுங்குல நீங்கள் பாடமாக்கியே வச்சிருக்கணும், வேற வழி இல்லை. எல்லாரும் அது 1வது இவியோ 2வது இவியோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு கருத்திட்டத்தில் அடங்குகிற 2 வகையான செலவினங்களை குறிப்பிட்டு அவற்றில் உள்ளடங்கும் செலவின வகுதிகள் எவை என்று கேட்டு விட்டாங்கன்னா அப்படியே கொடுத்துட்டு வரல. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆஃபீஸில் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா தான் ஒரு மதிப்பு மரியாதை. இல்லாட்டி அக்கௌண்ட்ஸில் இருக்கிற ஆக்கள் அலட்டுவாங்க, மற்ற ஆக்கள் கேட்டுக்கொண்டு ஐயோ நமக்கெல்லாம் இது தெரியாமல் போகுது, இவங்களுக்கு மட்டும் எப்படி என்ன அந்த குகைக்குள்ளே வச்சு முகமது நபிக்கு உபதேசித்த மாதிரி அல்லது தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் உபதேசித்த மாதிரி இந்த ரிஷிகளுக்கு வேதம் சொன்ன மாதிரி இவங்களுக்கும் எங்கேயோ கொண்டு மலை குகைகளுக்கு வச்சு யாரோ போதிச்சுட்டாங்க, எங்களுக்கு தெரியாமல் போச்சு என்று வேதனைப்பட தேவையில்லை. அவங்கள யாரோ எழுதின புத்தகத்தில் இதை பார்த்து எழுதின புத்தகத்தில் படிச்சுட்டு கதைக்கிறாங்க, நீங்கள் ஒரிஜினல் புத்தகத்தை பார்த்துட்டு கதைக்கிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இதை பார்த்து யாரோ எழுதின புத்தகத்தை அவங்க பார்த்துட்டு கதைப்பாங்க பாடமாக்கி, நீங்கள் வடிவாக விளங்கி வச்சு கொண்டு கதைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் 3 பெண்ணாம்பரிய புத்தகம் இருக்குது, பட்ஜெட் சரிதானே? அந்த பட்ஜெட்டில் ஒரு துளி தான் இப்போ நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு வரவு செலவு திட்ட மதிப்பீட்டினுடைய ஒரு பக்கத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கு. அப்போ படிக்கிற விருப்பம் வரும். நாங்கள் சும்மா ஏதோ EVHM படிச்சுட்டு அப்படியே போய் சோதனை கடைசியில் சத்தியத்தை போட்டு அப்படியே போக வேண்டி இருக்கக்கூடாது. எங்களோட அறிவு விருத்தி ஆகணும். அரசாங்க சேவையில் இருக்கிறோம். இது என்ன இந்த விஷயம்? மீண்டலும் செலவினம் என்றா என்ன, மூலதன செலவினம் என்றா என்ன? மீண்டலும் செலவினம் என்றா என்னன்னு சொன்னாங்க, மீண்டும் மீண்டும் எழுகின்ற செலவினங்களாக இருக்கும், மாதந்தோறும் மீள மீள மேற்கொள்ளப்படுகிற செலவினங்களாக இருக்கும். இவை பொறுப்புகளை குறைப்பதில்லை, சொத்துக்களை உருவாக்குவதில்லை, வருமான மூலங்களை தோற்றுவிப்பதில்லை. மூலதன செலவினங்கள் இவை மீண்டும் மீண்டும் எழுவதல்ல, நீண்ட காலத்துக்கு ஒரு தடவை செய்யப்படுகிற செலவினங்களாக இருக்கும். ஒரு தடவை செய்யப்பட்டால் அது நீண்ட காலம் நின்று நிலைத்து பலன் தருவதாக இருக்கும். இது சொத்துக்களை உருவாக்கும், பொறுப்புகளை குறைக்கும்,
வருமான மூலங்களையும் ஏற்படுத்தலாம். கட்டாயம் ஏற்படுத்துமல்ல, வருமான மூலங்களையும் ஏற்படுத்தலாம். மூலதன செலவினங்கள். இந்த பகுதியை கொஞ்சம் கவனிங்க பிள்ளைகள். இந்த மீண்டலும் செலவினங்கள் என்பதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. மீண்டலும் செலவினங்கள்ல முதலாவது என்ன சொன்னாங்க? ஆளுக்குரிய வேதனாதிகள். அதுக்கு என்ன இலக்கம்? 10. சரிதானே? ஆளுக்குரிய வேதனாதிகள் இலக்கம் 10. அதில் 10.01 சம்பளங்களும் படிகளும். 10.01 சம்பளங்களும் படிகளும். 10.02 ஓட்டி கொள்கைப்பையா மேலதிக நேரம் விடுமுறை தின கொடுப்பனவு. மற்றது அதர்ஸ் ஏனைய கொடுப்பனவுகள். பிரியாண செலவு 11. அதில் உள்நாட்டு ட்ராவலிங்களையும் போட்டிங்கன்னா 11.01 உள்நாட்டு பிரியாண செலவு, 11.02 வெளிநாட்டு பிரியாண செலவு. வழங்கல்கள் சப்ளைஸ் என்று சொல்லுவாங்க. வழங்கல்கள் 12. வழங்கல்களில் காகிதாதிகளும் அலுவலக தேவை பொருட்களும். காகிதாதிகளும் அலுவலக தேவை பொருட்களும். சரியா? அப்போ அதில் 12.01 எரிபொருளுக்கு பார்க்க வேணும். 12.02. இப்போ நான் சும்மா ஒரு கதைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். சரியா? இப்போ அந்த ஜனாதிபதி என்பது தொடர்பாக உங்களுக்கு காட்டின அந்த பகுதிக்கு ஒரு திருப்பி போட்டுமா? சரியா? இந்த பகுதிக்கு போகிறேன் பாருங்க. இதை அழிச்சிட்டு கதைப்போமே. இது எங்கே வச்சிருக்கிற முன்னாள் ஜனாதிபதிகள். முன்னாள் ஜனாதிபதிகள் என்பதுக்குள்ளே இருக்கு. சரி, இந்த 15.08 15 என்னத்துக்குள்ளே இருக்குது? அது ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டு வர வந்திருக்கு. 15 என்பது எங்கே இருக்குது? மாற்றல்கள் என்பதுக்குள்ளே இருக்கு. பாருங்க, 15 மாற்றல்கள். சரிதானே? 15 மாற்றல்கள் 2 தொகைக்குள்ளே இருக்கு. அதுக்குள்ள 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அரச ஊழியர்களுக்கு கடன் கொடுக்க வேணுமாக இருந்தால் 15.06 என்பதுக்குள்ளே கொடுக்க வேணும். 15.06க்குள்ளே காசு இருந்தால் தான் அதை கொடுக்கலாம். சரிதானே? 15.02 என்னென்று இருக்குது? இளைப்பாறுகை மற்றும் நன்மைகள். இளைப்பாறுகை மற்றும் நன்மைகள். இந்த பாருங்க, 15.02. சரியா? 15.02 இளைப்பாறுகை மற்றும் நன்மைகள். அப்போ 15 என்பது மாற்றல்கள். மாற்றல்கள் என்ற கருத்து பிள்ளைகள் சும்மா கொடுக்குற காசு, நன்கொடை. சரிதானே? இலவசமாக கொடுக்குறது. நலனோம்புகை நிகழ்ச்சி திட்டங்கள். இப்போ சமுர்த்திக்கு காசு கொடுக்குறேன்டா, மக்களுக்கு சமுர்த்தி கொடுப்பனவு செய்கிறேன்டா 15.01. இதுதான் நலனோம்புகை நிகழ்ச்சி திட்டம். இந்த 15.01 தனியாக இருந்தால் காணுமோ? இதுக்கு முன்னுக்கு என்னென்ன விடயங்கள் எல்லாம் இருக்கணும்? தலைப்பு இருக்க வேணும், அதாவது எந்த அமைச்சுக்குரியது என்று இருக்க வேணும். அதில் நிகழ்ச்சி திட்டம், முதலாம் நிகழ்ச்சி திட்டமோ 2ஆம் நிகழ்ச்சி திட்டமோ இருக்க வேணும். பிறகு எந்த கருத்திட்டம் என்று இருக்க வேணும். அந்த கருத்திட்டத்துக்குள்ள சில உப கருத்திட்டம் இருக்கலாம். அதுக்கு கீழே தான் இந்த அட்டவணை போட்டு காட்டப்பட்டிருக்க வேணும். அந்த அட்டவணை போட்டு காட்டப்பட்டிருந்தால் அதுக்கு கீழே காசு ஒதுக்கீடு இருந்தால் அவர்கள் செலவு செய்யலாம். இப்போ நான் இதை காட்டி உங்களுக்கு இலகுவாக சொல்லித்தரேன். இப்போ பாருங்க, சந்திரிகா மேடத்துக்கு பென்ஷன் கொடுக்குறதுக்கு எவ்வளோ காசு ஒதுக்கி இருக்கிறாங்க? 1170 மில்லியன் ரூபாய். சாரி, 1170 ஆயிரம். 1170 ஆயிரம் என்ன எவ்வளவு? 1,70,000 1,70,070 ரூபாய். அதில் 11,70,070 ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இங்கே மேலே ரூபா 0,0,0,0 3 தரம் போட்டிருக்குது. சரிதானே? அப்போ அதை கொண்டு வந்து இதோட சேர்த்து எழுதி போட்டு பாருங்களே. 11,7,0 இன்னும் 3 0 போடுது.
சரியா? நான் மவுசால் எழுதியக்குள்ள கொஞ்சம் சைவர்கள் பெருசு சின்னனா வரும். அப்போ 1,170,000 ரூபாய் அல்லது 11,70,000 ரூபாய் அவர்களுக்கு ஓய்வூதியத்துக்கு என்று ஒதுக்கி இருக்கிறாங்க. ஏனைய செலவினங்களுக்கு 35 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு, அல்லது 3,500,000 ரூபாய். சரியா? எல்லாமா சேர்த்து 46,70,000 ரூபாய் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை. இந்த ஆண்டுக்கு 2023 ஆண்டு அவருக்கு செலவழிக்கிறதுக்கு எவ்வளோ காசு ஒதுக்கி இருக்கிறாங்க? 46,70,000 ரூபாய். இப்போ பிள்ளைகள் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்ள போகிறோம். இப்போ கவனிங்க. இந்த முன்னாள் ஜனாதிபதியின் விதவை திருமதி ஹேமா பிரேமதாசா அவர்களுக்கு ஏனைய செலவினங்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. சரியா? 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். இதுக்கு ஓட் பர்டிகுலர் எப்படி எழுதுறது? ஓட் பர்டிகுலர் என்றது அதற்கான வாக்கு விவரம் என்று சொல்லுவார்கள். ஓட் பர்டிகுலர். இந்த 1,500 1,500,000 1,500,000 ரூபாய். இந்த 1,500,000 ரூபாவுக்குரிய வாக்கு விவரம் எப்படி எழுத போறோம்னா பாருங்க. 0,0,1 அதுக்கு பிறகு 1, பிறகு ஒரு கோடு போட்டு 0,3, அதுக்கு பிறகு ஒரு கோடு போடுறோம் 0,3, அதுக்கு பிறகு ஒரு கோடு போடுறோம் 0,0,4, அதுக்கு பிறகு ஒரு கோடு போடுகிறோம் 15,08. சேர்த்து தான் எழுதணும். இடையில கோடு போடக்கூடாது. 15க்கும் 0,8க்கும் இடையில கோடு போடக்கூடாது. ஆனால் இது ரெண்டும் வேறு வேறு விடயங்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொண்டாச்சே. இப்போ பாருங்க பிள்ளைகள், முதலாவதாக காட்டப்படுகிற இந்த விடயம், நான் இந்த நீளத்தினால வட்டம் போடுற முதலாவது விடயம் என்ன? இது தலைப்பு. இது தலைப்பு. அடுத்ததாக 1 என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது இரண்டாவது விடயம். இது என்ன? நிகழ்ச்சி திட்டம். இதுக்கு பிறகு இந்த 0,3 என்று காட்டப்பட்டிருக்கிற மூன்றாவது விடயம் கருத்திட்டம். 3 என்று காட்டப்பட்டிருக்கக்கூடியது 0,3 என்று காட்டப்பட்டிருக்க மூன்றாவது விடயம் கருத்திட்டம். இந்த 0,0,4 என்று காட்டப்பட்டிருக்கிற நான்காவது விடயம் உப கருத்திட்டம். சரிதானே? 15,08 என்று காட்டப்பட்டிருக்கிறது செலவு வகுதி. 5வது விடயமாக காட்டப்பட்டிருக்கிற செலவு வகுதி. அப்ப இந்த தொகைக்கு இதுல காட்டப்பட்டிருக்கக்கூடிய 1,500,000 ரூபாய் அல்லது 15 லட்சம் ரூபாய் என்கிற இந்த பெறுமதிக்கு ஓட் பர்டிகுலர் என்ன? 0,0,1 1 0,3 0,0,4 15,08. அதிமேதகு ஜனாதிபதி என்கிற தலைப்பின் கீழே தொழிற்பாட்டு நடவடிக்கைகள் என்கிற நிகழ்ச்சி திட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள் என்கிற கருத்திட்டத்தில் 0,0,4 என்கிற முன்னாள் ஜனாதிபதியின் விதவை திருமதி ஹேமா பிரேமதாசா என்கிற உபகர திட்டத்தின் கீழ் 15வது மீண்டலும் செலவினமாக இருக்கின்ற 15வது மீண்டலும் செலவினமாக இருக்கின்ற மாற்றல்கள் இதானே 15 மாற்றல்கள் என்பதில் 15,08 ஏனையவை என்கின்ற செலவு பகுதியின் கீழ் அந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இதே போல நீங்கள் எந்த ஒரு அமைச்சர் தொடர்பாகவும் தரப்படுகிற ஒரு பர்டிகுலரை வச்சுக்கொண்டு அவர்கள் உங்கள்கிட்ட என்ன கேட்பார்கள் என்றால் அந்த விடயத்தை எழுதி போட்டு
அந்த ஒவ்வொன்றும் என்ன என்று கேட்பார். சரிதானே? சில வேளைகளில் அவர்கள் இப்படி ஒரு இதை தருவார்கள், சைவர் சைவர் இதில் இருக்கிற மாதிரி எழுதாமல் வேறு ஒன்று எழுதுவோமா? சரிதானே? 265 இது என்ன என்று சொல்லி 265 மன்னார் மாவட்ட செயலகம் உங்களுக்கு தெரிய வேணுமென்றது அவசியம் இல்லை. 265 1 0 3 1001. இதில் என்ன தரப்பட இல்லை? உபகர திட்டம் தரப்பட இல்லை. சரிதானே? உபகர திட்டம் தந்திருந்தால் இடையில 3 இலக்கத்தில் ஒன்று இருந்திருக்கும், அது தரப்பட இல்லை. அப்போ இங்கே 265 என்பது தலைப்பு, அந்த நிறுவனத்தை காட்டும். இரண்டாவது நிகழ்ச்சி திட்டம். சரியா? இரண்டாவது நிகழ்ச்சி திட்டம் அது என்னது? தொழிற்பாட்டு நடவடிக்கைகளா அபிவிருத்தி செயற்பாடுகளா என்பதை காட்டும். 2 போட்ட அபிவிருத்தி செயற்பாடுகள், 1 என்பது தொழிற்பாட்டு செயற்பாடு. 3 அங்கே ஏதோ ஒரு கருத்திட்டம் இருக்கு. என்ன கருத்திட்டம்? ஏதோ ஒரு கருத்திட்டம் இருக்கு. சரியா? அதே போல 10 மீண்டலும் செலவினம், ஆளுக்குரிய வேதனாதிகள், அதில் 01 சம்பளங்கள், 1001 சம்பளம், அதுங்களுக்கு தெரியாட்டும் பரவாயில்லை, அது ஒரு செலவின பகுதியாக இருக்கிறது. ஆனால் இந்த பகுதி கொஞ்சம் உங்களுக்கு தெரியணும். நடைமுறை செலவினம் என்றால் என்னவாக இருக்கும், மூலதன செலவினமாக இருந்தால் என்னவாக இருக்கும். இப்போ இந்த பகுதியை தான் நான் பிள்ளைகளுக்கு காட்டினேன். நீங்கள் பார்த்திருப்பீங்க. மீண்டலும் செலவினங்களுக்குள்ள 8 வகையான மீண்டலும் செலவினங்கள் இருக்கு. மூலதன செலவினங்களுக்குள்ள 6 வகையான மூலதன செலவினங்கள் இருக்கு. பொதுப்படைகடன் உடைய மீள் செலுத்தல் அது தனியாக, அது 3001 வரும். சரிதானே? 30 வரும். அதில் நீங்கள் இப்போதைக்கு அதை பற்றி பார்க்க தேவையில்லை. பொதுப்படைகடன் மீதான மீளளித்தல் 30 உள்நாட்டு கடன் கொடுத்தா 30/01, வெளிநாட்டு கடன் திருப்பி கொடுத்தா 30/02. இவ்வளவும் சேர்த்து மொத்தமான செலவினம். அரசாங்கம் அப்படி செலவு செய்தது. எல்லா கருத்திட்டங்களுக்கையும் வந்த மூலதன செலவினம் எவ்வளவு, நடைமுறை செலவினம் எவ்வளவு, கடன் மீள் செலுத்தல்கள் எவ்வளவு என்று சொல்லி ஒரு அட்டவணையில் வந்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் அந்த பகுதியை இப்போதைக்கு பார்க்க தேவையில்லை, அது எங்களுக்கு பரீட்சைக்கு வராது. எங்களுக்கு வரக்கூடியது இந்த பகுதி. என்னது? மீண்டலும் செலவினங்கள் எவை, மூலதன செலவினங்கள் எவை என்பது தொடர்பாக வரும். சரியா? இப்போது உங்களுக்காக நான் ரெக்கார்டிங்கை ஓவர் பண்ணிக்கொண்டு மெக்க ஒன் பண்ணுறேன்னு சில விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்காக. சரி, அப்போ நாங்கள் இப்போ இதுவரைக்கும் எங்களுக்கு அது விளங்கி இருக்கிறபடியால் நான் சும்மா ஒரு சின்ன உதாரணத்தை உங்களோட கதைக்க வாரம் பிள்ளைகள் கவனிங்க. கலாசார அலுவலர்கள் திணைக்களம் என்பது இருக்குது. அதுக்கு 21,752,000 ரூபாய் நிதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்போ நிதி ஏற்பாடுன்றதுன்ற கருத்து என்னென்றால், இப்படி ஒவ்வொரு தலைப்பின் கீழும் பாராளுமன்றம் வழங்குவதற்கு உடன்பட்ட தொகை தான் நிதி ஏற்பாடு. அதை ஆங்கிலத்தில் என்னென்று சொல்றது? ப்ரொவிஷன். ஆங்கிலத்தில் அது ப்ரொவிஷன் என்று சொல்லப்படும். சரிதானே? இந்த ஒரு திணைக்களம் தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாட்டை எடுத்து தன்னுடைய கிளை நிறுவனங்கள், தனக்கு கீழே இருக்கிற நிறுவனங்களுக்கு அல்லது வேறு திணைக்களங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கலாம். தனக்குரிய ஏற்பாட்டினை ஏனைய நிறுவனங்களுக்கு அல்லது தனக்கு கீழே இருக்கிற திணைக்களங்களுக்கோ நிறுவனங்களுக்கோ பங்கிட்டு கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீர்ப்பாசன அமைச்சு, சரிதானே, அதுக்கு காசு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு 52,872,000 ஒதுக்கி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்படி ஒதுக்கி இருக்கு, அல்லது இன்னும் கூட ஒதுக்கி விடுவோமா? ஒரு 252,872,000 ஒதுக்கி இருக்கு. யாருக்கு? நீர்ப்பாசன அமைச்சுக்கு. இந்த நீர்ப்பாசன அமைச்சு தனக்கு வழங்கப்பட்ட ஏற்பாட்டினை, இதை ஏற்பாடு என்று சொல்றேன், இந்த தொகை ஏற்பாடா, இந்த ஏற்பாட்டினை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற மாவட்ட செயலகங்களுக்கு ஒவ்வொரு குளங்களை புனரமைப்பதற்காக பகிர்ந்து கொடுக்கலாம். அப்படி பகிர்ந்து கொடுக்கிற நேரத்தில் கச்சேரிக்கு கடிதம் வரும். உங்களுக்கு
18 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. 18 மில்லியன் ரூபாய் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது இந்த எக்ஸ் என்கிற குளத்தை புனரமைப்பதற்காக என்று சொல்லி ஒரு கடிதம் வரும். அந்த 18 மில்லியனுக்கும் வோட் பர்டிகுலர் வரும். அப்படி என்றால் 198 சரிதானே, 198 2 ஏன் 2 போடுறோம் பிள்ளைகள்? அபிவிருத்தி செயற்திட்டங்கள் என்பதனால சரிதானே நாங்கள் 2 போடுறோம். இனி 25 சாரி வார் அதுக்கு இடையில ஒரு சின்ன பிள்ளை நடந்துட்டா ஒரு கருத்திட்டம் என்ன ஒரு கருத்திட்டம் ஏதோ ஒரு கருத்திட்டம் அவர்கள் போட்டிருப்பார்கள் 2ஆம் இலக்க கருத்திட்டம். அங்கே என்ன கருத்திட்டம்னு சொல்லி பார்க்க வேணும். சரி அவரை 4ஆம் இலக்க கருத்திட்டம்னு வைப்போமே. 2501 2501 நடைமுறை செலவினமா மூலதன செலவினமா? மூலதன செலவு. 2501 மீள் கட்டமைப்பு ரினோவேஷனா மீள் கட்டமைப்பு 2501 மீள் கட்டமைப்பு. இந்த பர்டிகுலருக்கு கீழே 18 மில்லியன். இப்படி வாரதுக்கு என்ன பேர்? கச்சேரியின் தலைப்பிலையோ காசு கிடைக்குது. இப்ப யாழ்ப்பாண கச்சேரி 265 தலைப்பிலையோ காசு கிடைச்சது. மன்னார் கச்சேரி 168 வேற ஒரு நிறுவனத்துக்கு திணைக்களத்துக்கு நீர் அமைச்சு என்கிற ஒரு திணைக்களத்தினுடைய இலக்கத்துல காசு வந்திருக்குது. விளங்குதா உங்களுக்கு? திருப்பி ரொம்ப மரியாதை குறைவா இருக்கும். இதை நாளைக்கு ரெக்கார்டிங்க பார்க்க நீர்ப்பாசன அமைச்சு தனக்குரிய ஏற்பாட்டினை ஏனைய திணைக்களங்களுக்கு அல்லது தனக்கு கீழே இருக்கிற திணைக்களங்களுக்கு நிறுவனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம். அப்படி கொடுப்பதற்கு என்ன பெயர் தமிழ்ல? பகிர்வு அல்லது ஒதுக்கம். பகிர்வு அல்லது ஒதுக்கம். ஆங்கிலத்தில் என்ன பெயர் அதுக்கு? ஆங்கிலத்தில் என்னப்பா பெயர்? அலோகேஷன். அந்தந்த ஒதுக்கப்பட்டால் அதுக்கு என்ன பெயர்? ஏற்பாடு. நிதி ஏற்பாடு. விளங்குதா? ஏற்பாட்டை பகிர்ந்து வழங்கும் போது அது பகிர்வு அல்லது ஒதுக்கம், ஒதுக்கீடு என அழைக்கப்படும். இந்த ஒதுக்கீட்டுக்குரிய நிதி கிடைக்கும் போது இது நிதி வழங்குவதாக கொடுக்கப்படுகிற ஒரு வாக்குறுதி சரிதானே, அல்லது ஒரு அனுமதி, உங்களுக்கு நிதி வழங்கப்படும். அப்ப இந்த மாவட்ட செயலகங்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட குள பராமரிப்பு மீள்கட்டுமான பணியை இந்த தொகைக்கு மேல போய் செய்யலாமோ? 18 மில்லியனுக்கு மேல செலவழிக்கலாமோ? அங்கால இன்னும் ஒரு குளம் இருக்கு செய்யுங்க என்று கேட்டால் அவர் சொல்லுவார், ஐயோ உங்களுக்கு அதுக்கு அலோகேஷன் இல்லை என்று சொல்லுவார். விளங்குற அலோகேஷன் என்னென்று அவர்கள் இல்ல அந்த காசுக்கு உள்ள அவர்கள் பிறகு இதுக்கு ஒரு இலக்கம் போட்டிருப்பார்கள். இந்த இலக்கத்தை கொண்டு போய் வேறு இடத்துக்கு செய்யலாம். அதைத்தான் சகோதரங்கள் நாங்கள் வகை மாற்றம் என்று படிப்போம். இப்ப குழப்பாதீங்க, நான் சொல்லுவேன் அவசியமா. வகை மாற்றம் என்பது இப்ப 2501 இருக்கிறத கொண்டு போய் வேற ஒன்றுக்க போடுவோம் சரியா? அப்ப இப்படி இருக்கிறது நாங்கள் வச்சுக்கொள்வோம். இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த தொகைக்கு மேலே அவர்கள் போகலாது. இதுக்குள்ள வேலையை செய்துட்டு அவர்கள் பொறுப்பாக காட்டுவார்கள். லேபிலிட்டிஸ், வேலை முடிஞ்சது, காசை தாருங்கோ. அப்போது அவர்களுக்கு நிதி கிடைக்கும்.
பணம் வழங்கப்படும். அந்த பணத்துக்கு என்ன பேர்? இம்ப்ரெஸ்ட், கட்டு நிதி. அது கட்டி கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ தெரியல, என்ன முந்தி கட்டாக கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்களோ தெரியாது. கட்டு நிதி என்று தமிழ்ல பெயர் இம்ப்ரெஸ்ட். இப்போ உங்களுக்கு ப்ரொவிஷன் என்றா என்ன, அலோகேஷன் என்றா என்ன, இம்ப்ரெஸ்ட் என்றா என்ன விளங்கிட்டோ? ஓகே, இப்ப ஹெட் என்றா என்ன, ப்ரோக்ராம் என்றா என்ன, ப்ராஜெக்ட் என்றா என்ன, சப் ப்ராஜெக்ட் என்றா என்ன, எல்லாம் விளங்கிட்டு. தமிழ்ல சொல்லுவோமே தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், உபகருத்திட்டம், அவ்வளவு விளங்கிட்டா இல்லையா? சரி, அப்ப இந்த கொண்டு நாங்கள் இதுக்கான கோட்பாடு ரீதியான அறிவு, எக்ஸாமுக்கு கேள்விக்கு விட எழுதணுமே, நீங்க ஒன்றும் அதிகம் பயப்பட தேவையில்லைன்னா எக்ஸாம் உங்களுக்கு வைக்கிறது அறிவு இருக்கும்னு அளக்குறதுக்கு. உங்களுக்கு அறிவு இருந்தால் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க, சரிதானே? அப்போ ரொம்ப பயப்பட்டு நாங்கள் எக்ஸாமுக்கு பாடமாக்கணும்னு யோசிக்க தேவையில்லை. படித்தால் மேற்கொண்டு ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களால் அந்த விஷயத்த விடையாக எழுதுகிறேன். நான் விடையாக எழுதுறதுக்கு உங்களுக்கு சொல்லி தருவேன். நாங்கள் கேள்விகளை பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு தெரியும், ஆஹா இதைத்தான் நாங்கள் பார்க்க வேணும் என்று சொல்லி. அப்போ இதை சொல்லுங்க. ஒரு டவுட் சார், என்னண்டா இப்ப அமைச்சிலேருந்து வார காசு வந்து மாவட்ட செயலகம் மூடாமத்தானே வேற ஒன்று சார்? இல்ல, அது அமைச்சை பொறுத்தது. சில அமைச்சுகளினுடைய காசு மாவட்ட செயலகத்துக்கு இல்லாம வேறு திணைக்களங்களுக்கும் கொடுக்கப்படலாம். உதாரணத்துக்கு உள்ளூர் ஆட்சி திணைக்களத்துக்கு கொடுக்கப்படலாம். இல்ல, ஒரு பிரதேச செயலகத்துக்குள்ள இருக்கிற குளமண்ட புட வைக்கிறதா இருந்தா சார் மாவட்ட செயலகத்துக்கு வந்தானே சார் அந்த பிரதேச செயலகத்துக்கு போகும், அப்படி இல்லையா? மாவட்ட செயலகம் தான் ஒரு திணைக்களம், அதனால அந்த திணைக்களத்துக்கு தான் காசு வேணும். சரிதான், மாவட்ட செயலகம் ஒரு திணைக்களம், பிரதேச செயலகம் அதனுடைய ஒரு நிறுவனமே தவிர அது ஒரு திணைக்களம் அல்ல, சரியா? அது பிரதேச செயலகம் ஒரு திணைக்களம் அல்ல. அது கல பேர் பிரதேச செயலர் ஒரு திணைக்கள தலைவர்ன்றாங்க. நானே படம் பிடிக்கல, அவர் திணைக்கள தலைவர் இல்லை என்று சொல்றதுல எனக்கு எதுவும் சந்தோஷமா? ஒன்றும் இல்லை, அவர் இருந்துட்டு போகட்டும். ஆனா திணைக்கள தலைவர் என்றா அவருக்கு ஒரு ஹெட் இருக்கும். ஹெட் இருக்கணும் விளங்குதா? என்ன ஹெட் உண்டு? செலவு. ஆனால் சில பேரை செலவு தலைப்பு இல்லாமல் நிர்வாக நோக்கங்களுக்காக திணைக்கள தலைவர்களாக சொல்லப்படுபவர்கள் விசேடமாக பட்டியல்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு உங்களுடைய இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், அவர் நிதி ரீதியாக ஒரு திணைக்கள தலைவர் அல்ல. ஏன் நிதி ரீதியாக அவர் திணைக்கள தலைவர் இல்லை? அவர் பொது நிர்வாக அமைச்சின் கீழ் இருக்கிறபடியால அவருக்கு ஹெட் இல்லை. ஆனால் நிர்வாக ரீதியாக அவர் ஒரு திணைக்கள தலைவர். அப்படி சில விதிவிலக்குகள் உண்டு. மற்றபடி பொதுவாக திணைக்கள தலைவர் என்பவருக்கு ஒரு ஹெட் இருந்தால் தான் அவர் திணைக்கள தலைவர். அப்ப கவனிங்க, இப்ப நாங்கள் விட்ட இடத்துக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. இப்ப ஒரு திணைக்களம் அதுக்கு கீழே உள்ள நிறுவனங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறத வந்து நாங்க சொல்லுவோம். அது உபகட்ட நிதி என்று சொல்லி பார்ப்போம். இந்த உபகட்ட நிதி கொஞ்சம் பின்னுக்கு போய் படிக்க போறோம். 271வது என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தால் நிதி ஒழுங்கு விதி 271க்குள்ள போயிட்டு உபகட்ட நிதி என்று படிக்க போறோம். அந்த உபகட்ட நிதி என்பதுக்குள்ள இந்த விழாக்களுக்கு கொடுக்கிற முற்பணம் 1 லட்சம் ரூபா, மற்றது சில்லறை பண கட்ட நிதி 25,000 ரூபாய், இப்படி எல்லாம். சரி, அது நாங்க பிறகு படிப்போம். இப்போதைக்கு இந்த அளவில் வச்சுக்கொண்டு அது கட்டு நிதியை பிறகு பிரித்து கொடுக்குற உபகட்ட நிதியா தொடர்ச்சியான உபகட்ட நிதி. இப்போ மாவட்ட செயலகங்கள் 4 திணைக்களங்களுக்கு பிரதேச செயலகங்களுக்கு வழங்கப்படுகிறது தொடர்ச்சியான உபகட்ட நிதி. அதே போல நிமித்த உபகட்ட நிதி. இப்போ ஒரு விழா, ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு ஸ்டாஃப் ஆஃபீஸருக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அட்வான்ஸ் கொடுக்கலாம். அதை சொல்றது நிமித்த உபகட்ட நிதி. ஒரு ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம் கொடுக்குறோம். அதுபோல சில்லறை பண உபகட்ட நிதி, இந்த பெட்டி கேஸ் என்று சொல்லி ஒரு 25,000 ரூபாய் கொடுக்கலாம். இந்த 3 வகையான உபகட்ட நிதிகள் இருக்குது. அது நாங்க பின்னுக்கு படிப்போம், டோன்ட் வரியா. இப்போ சரியா? பிரதேச செயலகங்களுக்கு நிதி ஒதுக்குறதானே என்ன வேணும்? இந்த குடும்ப கலவரம் செய்கிறார்கள். சரி, நீங்க சொல்லுங்கப்பா. பிரதேச செயலகங்களுக்கு இந்த வாழ்வாதாரங்களுக்கு மக்களுக்கு காசா கொடுக்கறதுக்காண்டி நிதி வருதல்லோ. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன், நல்ல கேள்வி கிடையா. என்னென்றால் சமூக நலன்புரி அமைச்சு எங்க இருக்குது? சமூக நலன்புரி அமைச்சு தனக்கு கீழே இருக்கிற திணைக்களத்துக்கு கொடுக்கும்
இந்த தீவினவம் டிபார்ட்மெண்ட் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம். அபிவிருத்தி திணைக்களம் அதை மாவட்ட செயலகங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும். சரியா? மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும். இது ஒதுக்கீடு அலோகேஷன். உள்நாட்டு அலுவல் அமைச்சருக்கு தானே சார் அந்த முதல் மேல்கட்டுமான அமைச்சுகள் காசு ஒதுக்கினா வாழ்வார அதை வைக்கணும்னு சொல்லி பிரதேச செயலகங்களுக்குன்னு சொல்லி உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சும் மாவட்ட செயலகங்களுக்கும் பிரதேச செயலகங்களுக்கும் பிரித்து கொடுக்கும். ஏன்னா உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு ஒரு செயின் தனியா இருக்கு, உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு 25 மாவட்ட செயலகங்கள், 331 பிரதேச செயலகங்கள், 14,061 சரியா இருக்கும் முதலியில இருந்தாலும் சொல்றேன். அவ்வளவு கிராம அலுவலர் பிரிவுகள் ஆகியவற்றை தன்னுடைய நிர்வாக தொடராக கொண்டிருக்கு. அப்ப அந்த ஒழுங்குல அங்க ஒதுக்கீடு வரும். விதானியாருக்கு இது இல்லத்தானே, கணக்கீட்டு அதிகாரம் இல்லத்தானே, விதானியாருக்கு காசு வராது. பிரதேச செயலகம் வரைக்கும் விளங்குதான் அந்த செயின் நான் சொல்றது. செய்யறதுக்கு வந்து அவருக்கு அந்த செலவு தலைப்பு இருக்கும் தானே சார். செலவு தலைப்பு அவருக்கு ஒரு தலைப்பு இருக்காது ஐயா, மினிஸ்ட்ரியின் தலைப்புல தான் வரும். பங்கிட்டு கொடுக்குற போது நான் சொன்னேன், இப்ப நீர்ப்பாசன திணைக்களம் மாவட்ட செயலகத்துக்கு கொடுக்க 149 தலைப்பின்களை காசை கொடுக்குதுன்னு பார்த்தோமே. அதே போல அமைச்சுக்குரிய தலைப்புகளை காசு வரும் அவருக்கு. அந்த தலைப்பு தான் அங்க பாவிக்கப்படும். ஆனால் அந்த புக்கில் ஓட் ரெஜிஸ்டர்ல அந்த விடயம் பதியப்பட்டிருந்திருக்கு. அந்த நிறுவனத்தினுடைய பெயரை பதிஞ்சு வைப்பார்கள், அவ்வளவு. நிறுவனத்தின் பெயர் என்றால் அதை பார்த்த உடனே அவர் சொல்லுவேணாமா இது ஹோம் மினிஸ்ட்ரியில என்று சொல்லுவேன். ஹோம் மினிஸ்ட்ரிக்குரிய இலக்கம் தான் இந்த தலைப்பாக இருக்கும். பிரதேச செயலகத்துக்கு ஒரு தலைப்பு இருக்கீங்களா? அந்த பிரதேச செயலகத்தின் இதுல என்ன வாக்கு பண பேர்கள் இருக்குதானே, ஓட் லெஜர். ஓட் லெஜர் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 40-45 தலைப்புகளை காசு இருக்கும் அங்க. ஏன் நீதி அமைச்சர் கூட சில உலக காசு அனுப்பு. நீதி அமைச்சனுடைய ஓட் பர்டிகுலருக்குள்ள இவைக்கு காசு வந்திருக்கும். மக்களுக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வு செய்ய சொல்லி, காணாம போனவர்களை பற்றிய ஒரு விளக்கத்தை வழங்குறதுக்கு ஒரு ட்ரைனிங் செய்ய சொல்லி காசு அனுப்பி விட்டுதண்டா அது எந்த பர்டிகுலருக்கு இருக்கும்? நீதி அமைச்சனுடைய ஓட் பர்டிகுலருக்குள்ள இருக்கும். இவைக்கு பகிர்வு கொடுக்கப்பட்டிருக்கும். இவர்கள் அந்த பகிர்வுக்குள்ள வேலையை செய்து அது தொடர்பான செலவு விவரத்தை அங்கே அனுப்புவார். புரியுதா நான் சொல்றது? உங்களை கேள்விக்கு விட கிடைச்சதா? சரி, இல்ல என்ன மேனேஜ் பண்ணீங்களா? இல்ல தானே? இல்ல பிரச்சனை இல்லை. நான் அந்த செலவு தலைப்பு இல்லைன்ற தான் கேட்டேன் சார். இல்ல, அவர்களுக்கு செலவு தலைப்பு இல்லை. அவர்கள் யாருடைய தலைப்பின்களையோ வேலையை செய்வீங்க. இப்போ உங்களுக்கு முகமது காசுதாரர், கந்தையா காசுதாரர், டேவிட் காசுதாரர் 3 பேரும் உங்கள்கிட்ட தந்து 3 வேலைகளை செய்விக்கணும். நீங்க 3 கோப்பி வச்சு பதிவீங்க தானே. கந்தையா தந்த காசு, முகமது தந்த காசு, டேவிட் தந்த காசு. அதே வேண்டிய வேலையில ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு வேலையை நடக்கல கூலி கொடுத்தீங்கன்னா இன்றைக்கு ஆற்ற வேலையை கூலி கொடுத்தது என்றெல்லாம் எழுதிட்டு அவருக்கு மாதம் முடிய கணக்கு அனுப்புவீங்க. கந்தையாக அந்த காசு இவ்வளவு செலவு செய்திருக்குது, இவ்வளவு காசு என்னட்ட மிச்சமாக இருக்கு, இதை விட கூட செலவு செய்துட்டேன், நீங்க எனக்கு மொத்தமா 5 லட்சம் ரூபாய்க்குள்ள செய்ய சொன்னீங்க, 3 லட்சம் ரூபாய் தந்திருக்கிறீங்க, நான் 4,20,000 செலவழிச்சிட்டேன், எனக்கு 1,20,000 அனுப்புங்க என்று கேட்பீங்க. அவர் அனுப்புவார். அதுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட். அது கந்தையா கணக்கு, அது ஒரு ஓட் பர்டிகுலர். முகமட்டின் கணக்கு ஒரு ஓட் பர்டிகுலர், டேவிட்டின் தனியான ஒரு ஓட் பர்டிகுலர். விளங்குதா சொல்றது? உங்களோட கணக்கு இல்லையா? அது உங்களோட செலவினம் இல்லை. ஆனா நீங்க தான் செலவு செய்யறீங்க. நீங்கள் பிரதேச செயலகம். புரிஞ்சோன்னீங்களா? செயலகத்துக்கு வார இதுகளை நாங்க ஒரு காலமும் ப்ரொவிஷன் சொல்லல. இருந்தால் அவர் ஒரு ஹெட் அல்ல. ஹெட்டுக்கு அந்த ஹெட்டுக்கு கீழே வந்தா அது ப்ரொவிஷன், வேறு ஒருவருடைய ஹெட்டுக்குரியது எங்களுக்கு வந்தா அலோகேஷன். ஒரு துணை செயலகங்கள்ல அக்கௌண்ட் பேங்க்ல ப்ரொவிஷன் இல்ல, ப்ரொவிஷன் அது பிழையான ஒரு வார்த்தை தானே. ப்ரொவிஷன் என்கிறது அவங்க எதண்டா கச்சேரி ஹெட்டுக்குள்ள வந்த காசை ப்ரொவிஷன் என்று கேட்பாங்க. ஏன்னா கச்சேரியினுடைய ஒரு உப நிறுவனம் தானே பிரதேச செயலகம். இப்போ யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு அல்ல மன்னாருக்கு 265 ஹெட்டுகளை காசு வந்தா அதை ப்ரொவிஷன் என்று கேட்பாங்க. விளங்குது தானே சொல்றது? ஓகே சார், ஓகே. சாதாரணமா இப்ப அந்த சப்ஜெக்ட் செய்யறவருக்கு நீங்க போயிட்டு நாளைக்கு படிப்பிக்காதீங்க, அவன் போய் உங்களோட கோவிப்பான், இவருக்கு ரொம்ப படிச்சுட்டாருன்னு சொல்லி. உண்மையா அப்படி சொல்லக்கூடாது. பிரதேச செயலகத்துக்கு ஒரு திணைக்களத்துக்கு ப்ரொவிஷனும் வரும், அலோகேஷனும் வரும். ஆனால் ஒரு நிறுவனத்துக்கு அலோகேஷன் மட்டும்தான் வரும், ப்ரொவிஷன் வராது.
விளங்குதானே? ஒரு திணைக்களத்துக்கு அதனுடைய பேரில் பாராளுமன்றம் ஏற்பாடு செய்தால் அது ப்ரொவிஷன், வேறு யாருக்கும் ஏற்பாடு செய்தால் பங்கிட்டு கொடுத்தால் அது அலோகேஷன். அலோகேஷன் என்பதுதான் சரியாக இருக்கும், ப்ரொவிஷன் என்பது சரியாக இருக்காது ஒரு பிரதேச செயலகத்தை பொறுத்தவரையில. ஓகே, நுழைச்சுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. சார் இப்போ 269 என்று சொல்றது சார் பர்டிகுலோ மாவட்ட செயலகம் சொன்னேன் சார். அடுத்தது வந்து 269க்கும் 120 1001 சொன்னா சார் நீங்க சொன்ன மாதிரி சம்பளம் சார். அதே மாதிரி சலரியில 1001. அப்போ இப்ப 118 சொன்னீங்க தானே சார் அக்ரிகல்ச்சர் என்று சொல்லி, அதுக்கும் அலோகேஷன் வேறு தானே சார்? அப்ப அதே இப்ப அதுக்கு அது சின்ன ஒரு கொஞ்சம் விளக்குவீங்களா சார்? 118க்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு கலாச்சார திணைக்களங்களுக்கு அப்படி அலோகேஷன் வருது தானே சார்? அது உண்டு. மற்றது 269க்கு வருது சார் நிறைய செலவு தலைப்புகள். என்ன சார் கொஞ்சம் எனக்கு ஒரு நிமிஷம் அவகாசம் கொடுங்க, நான் அந்த பகுதியை உங்களுக்கு ஆட்சிப்படுத்துறேனே. சொல்லி காட்டியிருக்கிறாங்க, சரிதானே? அதை நான் கொஞ்சம் வேகமாக கொண்டு போகிறேன். அது எந்த பக்கத்தில் காட்டப்பட்டிருக்குது என்று சொல்லியிருக்கு. அப்போ நாங்கள் அப்படி காட்டப்பட்ட ஒரு பக்கத்துக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேனே. கொஞ்சம் தள்ளி போவோம், அப்போ போனால் தான் அது இலகுவா விளங்கும். கொஞ்சம் உங்களோட மக்கில கவனம் எடுக்க வேண்டும். சுற்றி சத்தம் இருக்குது, நீங்கள் இருக்கிற இடத்துல குழப்பமாக இருக்குதுன்னா உங்களுக்கு தெரியும் தானே, எங்களை வீட்டில் சத்தம் மற்றவைக்கு கேட்கும், நாங்கள் அதனால் அதை நிப்பாட்டி கொள்வோம்னு சொல்லி உங்களை மெக்க நிப்பாட்டிடுங்க. இனி நான் திருப்பி உங்களுக்கு சொல்லக்கூடாது தானே. உங்களுக்கு காசு தர ஒரு ஆளை எடுப்போம், என்ன ஏதாவது ஒரு அமைச்சு எங்களுக்கு காசு தருகிற ஒரு அமைச்சு எடுத்து கதைச்சா வச்சுவோம். சரிதானே? இது அரசாங்க சேவையான குழு, அவங்க எங்களுக்கு காசு தர மாட்டாங்க. இதை விட சரி, இந்த பாருங்க, இது தேசிய பருகை ஆணைக்குழு, அவங்களையும் விடுவோமா? கொஞ்சம் தள்ளி போகும். புத்த சாசனம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு, புத்த சாசன கலாச்சார அலுவல்கள் அமைச்சு அவர்களுக்கு காசு ஒதுக்கி இருக்கு. எப்படி என்று பார்ப்போம், சரிதானே? இந்த பாருங்க, புத்த சாசன கலாச்சார அலுவல்கள் அமைச்சுக்கு தலைப்பு என்ன போட்டிருக்கிறாங்க? 101. அதுக்கு காசு ஒதுக்கி இருக்கிறாங்க. 101ல் முதலாவது நிகழ்ச்சி திட்டம் இது தொழிற்பாட்டு நடவடிக்கை. அது உங்களுக்கு தெரியும். அமைச்சின் அலுவலகம் இது புத்த சாசன கலாச்சார அமைச்சின் அமைச்சருடைய அலுவலகம், அது ஒரு நிகழ்ச்சி திட்டம். நிர்வாகம் மற்றும் தாபன சேவைகள் 2வது கருத்திட்டம். கலாச்சார அலுவல்கள் நிர்வாகம் மற்றும் தாபன சேவைகள் என்று சொல்லி 3வது கருத்திட்டம். அடுத்தது சமூக கலாச்சார ஒருங்கிணைப்புங்கிறது 2வது நிகழ்ச்சி திட்டத்தில் 5வது இலக்கம் போட்ட கருத்து. சரி, இப்ப இதுல ஆக்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆக்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு ஒதுக்கினா இந்த புத்த சாசன சமய கலாச்சார அலுவலர்கள் அமைச்சின் கீழே வேலை செய்கிற அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் சம்பளம் இதில் தான் கொடுக்க போகிறாங்க, சரிதானே? அப்போ உங்களோட சம்பளத்தை கச்சேரிக்கு மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கொள்வோம். இப்போ மினிஸ்ட்ரியில் இருந்து சம்பளம் போடாமல் கச்சேரிக்கு மாற்றிட்டாங்க. 12 மாதத்துக்கும் உங்களுக்கு சம்பளம் போடுறதுக்குரிய தொகையை கணக்கு பண்ணி
ஒரு 12 லட்சம் ரூபாய் தொகையை அங்கே மாற்றிட்டாங்க. இந்த இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 1,90,600,000 ரூபா 600,000 ரூபா அல்லது 1,090 லட்சத்து 90 மில்லியன் என்ன 1,90,000,600,000 மேல 3 சைவர் இருக்கிறபடியே அதை சேர்த்து தான் வாசிக்க. இவ்வளவு தொகை அவங்களுக்கு சம்பளங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும். அதுல உங்களுக்கு அனுப்புறாங்க, உங்களுக்கு சும்மா ஒரு கதைக்கு சொல்லுவோமே எல்லாம் சேர்த்து 1 லட்சம் ரூபாய் வருது என்று சொல்லி. அப்போ நீங்க ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கிறீங்க கச்சேரியில, உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக 12 லட்சம். மற்ற பிரதேச செயலகங்களையும் ஒவ்வொரு உத்தியோகத்தர் இருக்கிறார். 15 பிரதேச செயலகம் இருந்தால் அங்கே அவைக்கும் 15 லட்சம், உங்களுக்கு சேர்த்து ஒரு 16 லட்சம் ரூபாய் அனுப்பி இருக்கிறாங்க. அப்போ கச்சேரிக்கு கடிதம் வரும், உங்களுக்குரிய ஒதுக்கீடு 16 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு தானா 16 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்குது என்று சொல்லி இந்த தலைப்பின் கீழ் 16 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு வழங்கப்படுது. என்ன தலைப்பு இருக்கும்? இந்த 16 லட்சம் ரூபாவுக்குரிய தலைப்பு என்ன? 101 சரி. இதுவே இன்னும் ஒரு அமைச்சுக்கு கீழே இருக்கு. இப்ப இது புத்த சாசன அமைச்சு, இந்து கலாசார அமைச்சு என்று சொல்லி இன்னொரு அமைச்சு இருக்கு. சரிதானே? இந்து கலாசார அமைச்சுக்கு நான் சும்மா சொல்றேன், 118 அதனுடைய தலைப்பண்டு வச்சுக்கொள்வோம். அப்ப அவருக்கு அங்க இருக்கிற அவைக்கும் சம்பளத்துக்கு அலோகேஷன் வருது. என்ன நம்பர்ல வேற அது 118 மிச்சம் எல்லாம் இப்படியேவும் இருக்கலாம், இப்படியேவும் இருக்கலாம். கட்டாயம் 10/1 வரும். அப்ப 10/1 இந்த 118 வந்த காசு எடுத்து 101 ஆகிறது சம்பளம் கொடுக்கலாமோ? இல்ல சார், அந்த விதமான தெளிவோட தான். அதுக்கு தான் அங்க ஒரு அக்கவுண்டன்ட் இருப்பார், ஓட் பர்டிகுலரை பார்ப்பார், அந்த ஓட் பர்டிகுலருக்குள்ள சம்பளம் வந்திருக்குதோ என்று பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? இன்றைக்கு நான் உங்களுடைய பொறுமை அதிகம் சோதிச்சிருக்கிறேன் போல இருக்குது. விளங்கிச்சுதா? இது இன்றைய கதைச்ச விஷயம் விளங்கிச்சுதா? இது சம்பந்தமான வினா விடைகள் தொடர்பில் நாங்கள் நாளை அழகா பார்ப்போம். சரி, நேரம் போனது தெரியல, நிறைய நேரம் போயிட்டு அடுத்த செஷன் இருக்குது. அப்போ நாங்கள் இந்த அளவோட நிறைவு செய்து கொள்ளுறோம். இன்னும் ஒரு செஷன்ல சந்திக்கிற வரைக்கும் உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய், குட் நைட். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir.